ரெண்டு டயக்ராம் வேறு இப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எர்த்து இது ஒரு ஆர்பிட்டு, இது ஒரு ஆர்பிட். இந்த ஆர்பிட்டுக்கு பேர் என்ன? சர்க்கிள் ஆர்பிட்டா? இந்த ஆர்பிட்டுக்கு பேர் எலிப்டிக்கல் ஆர்பிட். என்ன டிஃப்ரென்ஸு? இங்கே ஒரு சேட்டலைட் இருக்குது, இங்கே சேட்டலைட் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸு? கான்ஸ்டன்ட் ஸ்பீட் தான். ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்குது, கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. இது ஓகே தானே? இப்போ இதில் ஓகே டிஸ்டன்ஸ் வேரி ஆகுது, அதனால் ஸ்பீடும் வேரி ஆகும், டைம் வேரி ஆகும். ஓகே, அதாவது இங்கே வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், இந்த இடத்துல ஸ்லோவாக மூவ் ஆகும். அப்போ R1 R2 என்ன பண்ணலாம், R3 நிறையா போட்டே இருக்கலாம். இது புரிஞ்சுல மதுமிதா? ஓகே, இந்த டயக்ராம் பாரு, எடுத்து வச்சுக்கலாம். ஆர்பிட் 1 ஆர்பிட் 2. ஓகே, இதில் ஒரு சேட்டலைட் இருக்குது. எந்த சேட்டலைட் ஃபாஸ்ட்டாக சுற்றி வரும்? ஓகே, அதுக்கு ரீசன் என்ன? டிஸ்டன்ஸ் கிட்டேயே இருக்குது, டிஸ்டன்ஸ் கம்மி, அதனால் கிராவிடேஷனல் புல்லும் அது ஃபார்முலான GM/R தானே? ஓகே, அதனால் ஃபாஸ்ட்டாக சுற்றும். வேறு ரீசன் தெரியுமா? இப்போ லாஸ்ட் 2 கொஸ்டின் இருந்து ஒரு ஸ்பீட் ஆஃப் த சேட்டலைட்டுக்கும் கிராவிட்டிக்கும் உங்களுக்கு தெரியும்ல, கரெக்டாக? அதே மாதிரி ஸ்பீட் ஆஃப் த சேட்டலைட்டுக்கும் இந்த ஆர்பிட்டுக்கும் உங்களுக்கு கனெக்ஷன் தெரியும்ல. சர்க்குலர் ஆர்பிட்னா ஸ்பீடு எப்படி இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எலிப்டிக்கல் ஆர்பிட்னா ஸ்பீடு எப்படி இருக்கும்? டிஃபர் ஆகும். ஓகே, இது சொல்லுங்கள் ஜோதி. இது வந்து சன்னு. எல்லா பிளானட்டுமே சர்க்குலராக எலிப்டிக்கலாக இருக்கா? எல்லா பிளானட்டோட ஆர்பிட்டும் எலிப்டிக்கலாக இருக்கும். அது காரணம் என்ன? ஏன் சர்க்குலராக இல்லை? அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் ஆன்சர் நம்ம பார்க்கலாம். இது வந்து சன் வச்சுக்கலாம், இல்லை இது எர்த் வச்சுக்கலாம். ஒன்று சர்க்குலர் ஆர்பிட்டை சுற்றினா என்ன அர்த்தம்? ஸ்பீடு கான்ஸ்டண்டாக இருக்குன்னு அர்த்தம். அதை விட இந்த எஸ்கேப்பிங் வெலாசிட்டி இருக்குல்ல, அது ஈக்குவலாக அர்த்தம் வச்சுக்கலாமா? அது GM வச்சுக்கலாம். GM/R சும்மா எக்ஸாம் வச்சுக்கிட்டா அதுக்கு ஈக்குவலாக அப்படியே இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக இது புரிஞ்சா? ஓகே, அப்போ யோசிச்சு பாருங்களேன். இல்லைனா இப்போ GM/R ஃபார்முலா போட்டோம்ல, அது 100 வச்சுக்கலாம். அதே 100 இருந்தால் மட்டும் தான் நம்ப முடியும், ரவுண்டாக வரும். இல்லைனா 1 or 2 வந்துச்சுன்னா ரவுண்டாக வரும் தானே? எக்ஸாம் சொல்கிறேன். ஓகே, அப்போது கரெக்டாக 100 ஈக்குவலாக வர்றது கஷ்டமாக, 95 93 இருக்கிறது ஈஸியாக? எது வந்து நேச்சுரலாக இருக்கும்? கரெக்டாக அந்த சன்னுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ சர்க்கிளாக இருக்கிறது, அந்த வட்டத்தை உருவாக்குறது ஈஸியாக, எலிப்டிக்கல் ஈஸியாக? எலிப்டிக்கல் நேச்சுரல். அப்போ வந்து சன் இருக்கும்போது ஒவ்வொரு பிளானெட்டுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும்ல, அது இஷ்டத்துக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். கரெக்டாக அக்குரேட்டாக சர்க்கிளாக ஃபார்ம் ஆகிற அளவுக்கு என்ன இருக்காது. கரெக்டாக போய் சொன்னால 100 = 100 அந்த மாதிரி அமையிறது ரொம்ப ரேர் தான். ஸோ அதனால தான் எப்படி இருக்குது, நேச்சுரலாக எலிப்டிக்கலாக இருக்குது. இது புரிஞ்சா? ஓகே, ஸோ ஆர்பிட் பேசிக் புரிஞ்சு போச்சு. அடுத்து லோ எர்த் ஆர்பிட்டு, அதுக்கு மேலே ஆர்பிட்டு, மிடில் எர்த் ஆர்பிட்டு, அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது அதோட கிலோமீட்டர்ஸ்லாம் தெரியுதுன்னா உங்களுக்கு, அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருவாகிற பாசிபிள் ஒரு ஆர்பிட் எந்த கிலோமீட்டர் இருக்கும்? 160 தான். கரெக்டாக 160 கிலோமீட்டர். ஸோ இது வரைக்கும் தான் என்னது லோ எர்த் ஆர்பிட் ஆரம்பிக்கிற இடம். லோ எர்த் ஆர்பிட் ஸ்டார்டிங். இது கீழே இருந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? ஃப்ரிக்ஷனில் ஸ்பீட் ஸ்லோ ஆகி கீழே விழுந்துடும். இது புரிஞ்சா? ஸோ லோ எர்த் ஆர்பிட் எங்கே முடியுதுன்னா, இது வரைக்கும் முடியுது வச்சுக்கலாம். இது வரைக்கும் முடியுது. ஓகே, 2000 வரைக்கும். ஓகே, லோ எர்த் ஆர்பிட்லேருந்து அட்லீஸ்ட் மேக்ஸிமம் இருக்குல்ல 2000 கிலோமீட்டர், அது வரைக்கும் ட்ராவல் எவ்வளோ நேரம் ஆகும்? இங்கே கடைசியாக அந்த லோ எர்த் ஆர்பிட்டோட கடைசி எண்டில் ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணால் சுற்றி வரது எவ்வளோ நேரம் ஆகும்? 2 hours ஆகும். ஓகே, அந்த 2000 கிலோமீட்டர் அதிலே சுற்றி வர 2 hours ஆகுனா, அப்போ இந்த இடத்துல எவ்வளோ வரும்? மேக்ஸிமம் 90 மினிட்ஸில் வந்துடும். 90 மினிட்ஸ் தான், அதுக்குள்ளே முடிச்சுக்கலாம். இது ஃபுல்லாக என்னது? லோ எர்த் ஆர்பிட். லோ எர்த் ஆர்பிட் முடிகிற எந்த கிலோமீட்டர்? இப்போது லோ எர்த் ஆர்பிட்டில் ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணுறீங்கன்னா எர்த்தை ஒரு நாளைக்கு எத்தனை சுற்றி வந்துடும்? எத்தனை தடவை சுற்றி வரும்? 12 times. ஓகே, அதுக்கு மேலே அடுத்த ஆர்பிட் நம்ம போடுவோம்ல, அது பேர் என்னது? மீடியம் எர்த் ஆர்பிட், MEOவா? ஸோ 2000 வரைக்கும் ஆரம்பிக்குது. ஓகே, 3 5 7 8 6 இது வரைக்கும் என்னது? இதுக்கு மேலே என்னது? 3-5க்கு மேலே போனால் ஹை எர்த் ஆர்பிட். கரெக்டாக 3-5 இருக்குல்ல, இதுக்கு பேர் ஜியோ சின்க்ரனஸ் ஆர்பிட். ஏர் சுற்றி வர்றதுக்கு சுற்றி வர்றது எவ்வளோ ஆகும்? 24 hours. ஓகேவா? ஓகே, இப்போ சொல்லி பார்க்கலாம். இந்த லோ எர்த் ஆர்பிட்டில் சேட்டலைட் லான்ச் பண்ணால் எவ்வளோ ஆகும்? இங்கே முடிஞ்சல லாஸ்ட்டு 2 hours தான். ஓகே, GS உள்ள சுற்றினா 24 hours. எத்தனை சுற்றி வரும் அப்போது?
ஓகே, அப்போ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் 12 ஹவர்ஸில் ஒன்று இருக்கணும் கரெக்டாக. அப்போ அதுவும் ஒரு ஆர்பிட் முக்கியம். புரிஞ்சுல? நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது லோயர் ஆர்பிட்டு, மீடியம் எர்த் ஆர்பிட்டு, ஹையர் ஆர்பிட். இது புரிஞ்சுல? ஓகே, இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா லோயர் ஆர்பிட்டோட கேரக்டர் பார்க்கலாம். ஓகே, லோயர் ஆர்பிட்டோட கேரக்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இந்த மாதிரி தெரிஞ்சுங்க. மோஸ்ட் ஆஃப் தி சேட்டலைட் நம்ம லான்ச் பண்ணதில் பண்ணுவோம் நம்ம லோ ஆர்பிட் தான். ஓகேவா? ஓகே ஓகே, எர்த்து இது லோயர் ஆர்பிட் வச்சுக்கலாம், இது ஹையர் ஆர்பிட் வச்சுக்கலாம். லோயர் ஆர்பிட்டில் ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணுறாங்கன்னா அது ஏம் என்னவாக இருக்கும்? எர்த்து நல்லா அப்சர்வ் பண்ணுமா இல்லை எதுக்காக இருக்கும்? கிட்ட லான்ச் பண்ணுறாங்க, அப்போது நல்லா அப்சர்வ் பண்ணுறது தான் எர்த் அப்சர்விங் சேட்டலைட் லான்ச் பண்ணுவாங்க. ஹையர் ஆர்பிட் லான்ச் பண்ணுறாங்கன்னா ஜியோ சென்டர்ஸ் லான்ச் பண்ணுறாங்க, என்ன அர்த்தம் இருக்கும்? ஓவராலாக ஃபுல்லாக கவர் பண்ணுறது, ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி என்ன ஒர்க்குக்கு யூஸ் ஆகும்? கம்யூனிகேஷனுக்கு யூஸ் ஆகும். மேப்புக்கு தூரம் இருக்காது, மேப் வந்து கிளாரிட்டியாக இருக்கணும். ஓகே, அப்போ எங்கே இருக்கணும்? கிட்ட இருக்கணும். கார்ட்டோனா எங்கே வந்துடணும்? கார்ட்டோன் மீன்ஸ் கிட்டே தூரமாக? கிட்ட மேப் வரைகிறதுக்கு ப்ரிசைஸ்டாக இருக்கணும், ரொம்ப கிட்ட பார்க்கணும். அப்போ எங்கே இருக்கணும்? லோ ஆர்பிட். கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப தூரம் போய் எல்லாரையும் கவர் பண்ணணும், அப்போ மேலே இருக்கும் ஜியோ சிபிஎஸ் ஆர்பிட். இது புரிஞ்சுல? ஓகே, லோயர் ஆர்பிட்டோட கேரக்டரில் இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் இப்படி நான் சொல்லுங்க பார்க்கலாம். ரேடியேஷன் லெவல்ஸ் ஆர் லோவர் தென் ஹையர் ஆல்டிடியூட்ஸ். அதாவது ஒரு சேட்டலைட்டை லோயர் ஆர்பிட்டில் லான்ச் பண்ணிங்கன்னா அதோட முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா ரேடியேஷன் எப்படி இருக்கும்? அது எப்படி சொல்கிறாங்க? எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். சிம்பிள் தான். சன் இங்கே இருக்கும். ஓகேவா? ஹையர் எர்த் ஆர்பிட்டில் லான்ச் பண்ணிங்கன்னா சன்னோட ரேடியேஷன் அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? ஒன் செகண்ட். நீங்கள் லோயர் ஆர்பிட்டில் சேட்டலைட் லான்ச் பண்ணிங்கன்னா ரேடியேஷன் கம்மியாக இருக்கும். இது புரிஞ்சா? சன் எங்கே இருக்கா? சன் மேலே இருக்கா கீழே இருக்கா? எர்த்தை விட்டு. அப்படி டுவர்ட்ஸ் சேட்டலைட்டை மேலே மேலே லான்ச் பண்ணால் சன் என்ன பண்ணும்? அஃபெக்ட் பண்ணும். சன்னோட ரேடியேஷன் என்ன பண்ணும்? அஃபெக்ட் பண்ணும். லோயர் ஆர்பிட் லான்ச் பண்ணால் இந்த சேட்டலைட்டை விட அஃபெக்ஷன் எப்படி இருக்கும்? அஃபெக்ட் ஆகிறது கம்மியாக இருக்கும். அதான் அந்த பாயிண்ட். படி லைன் படி. ரேடியேஷன் லெவல்ஸ் ஆர் லோவர் இன் விச் லாட்டிடியூட்? விச் ஆல்டிடியூட்? ரேடியேஷன்ஸ் ஆர் லோவர் இன் விச் ஆல்டிடியூட்? நீங்கள் லோயர் ஆர்பிட்டில் ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணுறீங்கன்னா யூசருக்கும் அந்த சேட்டலைட்டும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஃபர்ஸ்ட் லைன் படிங்க பார்க்கலாம். லோ ஆர்பிட்டோட பீரியட் ரவுண்ட் ட்ரிப் டைம் ஃபார் ரேடியோ சிக்னல் இஸ் கன்சிடரபிள் லெஸ். அதாவது நீ ஒரு சிக்னல் அனுப்புறேன்னா அதுக்கு டைம் டூரேஷன் எப்படி இருக்கும்? சீக்கிரம் முடிஞ்சிடும். ஓகேவா? இந்த பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு என்ன மீனிங்? நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? என்ன டாபிக் படிச்சுட்டு இருக்கீங்க? ஆர்பிட்டோட அப்ளிகேஷன்ஸ் படிக்கிறீங்க. ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கு என்ன மீனிங் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ எர்த் பக்கத்துலேயே இருக்குது லோயர் ஆர்பிட்டு. அப்போ இங்கே வந்து ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறதை விட இங்கே லான்ச் பண்ணால் அதிகமாக என்ன ஆகும்? ஃபியூல் அதிகமாகன்றதை விட எல்லாமே ராக்கெட்டோட சைஸ் பெருசாக இருக்கணும், வெயிட்டு கேரி பண்ணுற அளவுக்கு இருக்கணும், எல்லாமே அதிகமாகும். ஸோ இன்கம் அதிகமாகும். லெஸ் எனர்ஜி ஸ்பெண்ட் எங்கே? லோயர் ஆர்பிட். ஓகேவா? லோயர் ஆர்பிட்டில் ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணிங்கன்னா அந்த சேட்டலைட்டோட மெயின் பர்பஸ் வந்து கம்யூனிகேஷனாக எர்த் மானிட்டரிங்கா? எர்த் மானிட்டரிங் தான். இது புரிஞ்சுல? ஓகே, அதே மாதிரி சில சேட்டலைட்ஸை மட்டும், அதாவது சில கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை மட்டும் லோயர் ஆர்பிட் லான்ச் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் மிலிட்ரியோட சேட்டலைட்டை. ஏன்னா மிலிட்ரிக்கு சிக்னல் என்ன பண்ணும்? இது புரிஞ்சுல? ஸோ மோஸ்ட் ஆஃப் தி சேட்டலைட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? மானிட்டரிங் தான். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கூட ஹைட் என்னது? 400 கிலோமீட்டர் தான். லோயர் ஆர்பிட் ஆரம்பிக்கிற கிலோமீட்டர் சொல்லி பார்க்கலாம். எந்த இடத்துல ஆரம்பிக்குது? 160 2000 வரைக்கும். ஓகே, அப்போது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை பார்க்க முடியும், நம்மளால் பார்க்க முடியுமா? ஒரு நாள் எத்தனை பார்க்க முடியும்? ஒரு நாளைக்கு மினிமம் எத்தனை பார்க்க முடியும்? 12 தடவை மினிமம் பார்க்கலாம். ஏன்னா 2000 கிலோமீட்டரே 12 தடவை தான். இது எவ்வளோ? 400 கிலோமீட்டர் தான். ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்து எல்லாமே லோயர் ஆர்பிட்டோட அப்ளிகேஷன் பார்த்தோமா? லோயர் ஆர்பிட்டோட கிலோமீட்டர் சொல்லுங்கள் சைனுக்கு. எங்கே ஆரம்பிக்குது? 160 ஓகே, லோயர் ஆர்பிட்டில் இன்னொரு வகையான ஒரு ஆர்பிட் இருக்குது, சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட். அது எதில் வருது? லோயர் ஆர்பிட் தான். பயன்படுத்தல? லோயர் ஆர்பிட்டில் இன்னொரு வகையான ஆர்பிட் இருக்குது, அது பேர் என்னது? சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட். சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட்டில் ஒரு சேட்டலைட்டை ஃபிக்ஸ் பண்ணால் எப்படி சுற்றுறது ஒரு இமேஜ் காட்டுறேன். அது அந்த வீடியோ பார்த்துட்டு 2 பாயிண்ட் நீங்கள் சொல்லணும். ஓகேவா? பார்த்தாச்சா? புரிஞ்சிச்சுல? யாருக்கெல்லாம் புரிஞ்சிடுச்சு? யாருக்கெல்லாம் புரிஞ்சிடுச்சு? புரிஞ்சவங்க கை தூக்கிடுங்க, அதை ஆன்சர் பண்ணிடலாம். யாருக்கெல்லாம் புரிஞ்சிச்சு கை தூக்கு மக்களே. ஓகே, சொல்லட்டுமா? இது 2 பாருங்கள்.
ஓகே, ஃபஸ்ட் நான் கொஸ்டின் கேட்குறேன். அதாவது இந்த சன் சின்க்ரனஸ் ஆர்பிட்டர் சுற்றுது இல்லை, இது வந்து ஈக்குவேட்டரில் சுற்றுதா இல்லை வந்து போல்வோட சுற்றுதா? அது புரிஞ்சா? ஏன்னா ஈக்குவேட்டர் இங்கே இருக்குது பாருங்க, இப்படி போகாமல் இப்படி சுற்றுது, இது புரிஞ்சா? ஓகே, அதேமாதிரி ஏர்த்து சுற்றி வரும்போது எல்லாமே அந்த சேட்டலைட் மேலே லைட் படுதா படலையா? சேட்டலைட் சுற்றி வருதுல்ல, அது முழுக்க லைட் பட்டுக்கிட்டே இருக்கா, லைட் படாமல் இருக்கா? லைட் ஃபுல்லாக பட்டுக்கிட்டே இருக்கு. பாயிண்ட் புரியுதா? இப்போ திரும்பிட்டே இருக்குது, சேட்டலைட் எங்கே போகல, இருட்டுக்கு போகவே இல்லை. லாஜிக் புரியுதா புரியலையா? எந்த பக்கம் இருக்குது? இப்படி பார்க்குறீங்களா? ஃபுல்லாக எந்த பக்கம் இருக்குது? லைட் பக்கத்து தான் இருக்குது. ரெண்டு தான் டிஃப்ரென்ஸ் முக்கியமானது. சன் சின்க்ரனஸ் ஆர்பிட் சுற்றுற என்னது? டுவர்ட்ஸ் ஈக்குவேட்டர் சுற்றுதா இல்லை ஆர்பிட் சுற்றுதா, சாரி போல் சுற்றுதா? ஸோ சன் சின்க்ரனஸ் ஆர்பிட்டுக்கு இன்னொரு பேர் வந்து போலார் ஆர்பிட்ஸ். காரணம் வந்து டுவர்ட்ஸ் போல் சுற்றுது. இன்னொன்று இப்போது ஈக்குவேட்டர் வச்சுக்கலாம். 1 செகண்ட். இப்போ இது இருக்குல்ல, ஈக்குவேட்டர் வச்சுக்கலாம். ஈக்குவேட்டர் வச்சுக்கலாம், ஈக்குவேட்டர் வச்சுக்கலாம். ஓகேவா? என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வருது இல்லை, எத்தனை சுற்றி வருது? 12 டைம்ஸ். ஒவ்வொருத்தரையும் சுற்றி வரும்போதும் ஈக்குவேட்டர் கிராஸ் பண்ணும்போது அது மாதிரி லைட் பட்டுகிட்டே இருக்கான்னு மட்டும் பாருங்கள். ஓகேவா? ரெண்டாவது பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். ஒவ்வொருத்தரையும் லைட் பட்டுகிட்டே இருக்கும், அந்த லைட் இன்டென்சிட்டியும் ஒரே மாதிரி இருக்கும். புரிஞ்சா? ஓகே, இப்போ யோசிங்களேன், ஏர்த்து இப்படி சுற்றுதா? இப்போ ஒரு சேட்டலைட் வந்து இப்படி சுற்றி வச்சுங்களேன், என்ன ஆகிடும்? இருட்டுப்படுமா? ஓகே, அப்போ இருட்டு படாமல் இருக்கணும்னா சன் சின்க்ரனஸ் சுற்றினா மட்டும்தான் கம்ப்ளீட்டாக லைட் பட்டே இருக்கும். இது புரிஞ்சா? ஓகே, சன் சின்க்ரனஸ் ஆர்பிட் revolves around the polar, true or false? ஓகேவா? சர்க்குலர் ஆர்பிட், எலிப்டிக்கலா? சர்க்குலர், இது புரிஞ்சுல? லோ எர்த் ஆர்பிட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? கிட்ட. ஓகே, அதேமாரி எப்போல்லாம் வந்து ஈக்குவேட்டர் கிராஸ் பண்ணுதோ அதோட சோலார் டைம் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். அதாவது எப்படின்னா, அந்த லைட் என்ன படிச்சோ அதே லைட்டு தான் இருக்கும். லைட் நாகல டார்க்கில் போல பிரைட்டில் வரல, ஈக்குவல் லைட் வருது. இதான் என்னது? சன் சின்க்ரனஸ் ஆர்பிட்டோட மெயின் பாயிண்ட். பாயிண்ட் பற்றில இப்போ எக்ஸாம்பிள், இப்போது இப்படி ஆப்போசிட்டில் போடுறேன், சன் இங்கே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ சன் சின்க்ரனஸ் ஆர்பிட் லான்ச் பண்ணுறீங்கன்னா அதோட எய்ம் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கா கம்யூனிகேஷனா? ஏன்னா இது லோ எர்த் ஆர்பிட். ஓகே, இப்போ நான் இங்கே லான்ச் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இது இப்படி சுற்றுச்சுன்னா என்னது? ஏர்த்து சுற்றுதா? நைட் இங்கே போய் இருட்டாயிடுமா? இருட்டாயிடுச்சு, அந்த இடத்துல பண்ண முடியாது, மானிட்டர் பண்ண முடியாது. இப்படி சுற்றுச்சுன்னா அந்த ஏர் சுற்றிக்கிட்டே இருக்கும், நிறைய நைட் இருக்கும், லைட் பட்டுக்கிட்டே இருக்கும், ஒரே மாதிரி லைட் இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டார்க்கும் இருக்காது, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பிரைட் இருக்காது, ஒரே பிரைட்டு. அப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தால் கூட அதோட சேஞ்ச் கண்டுபிடிச்சிடலாம். லைட்டு மாறிச்சுன்னா சேஞ்ச் பண்ண முடியாது, கத்தோட சேஞ்ச் கண்டுபிடிக்க முடியாது. இது புரிஞ்சா? ஓகே, லாஸ்ட் டைமில் டேயில் எந்த டைமில் ஈக்குவேட்டர் கிராஸ் பண்ணிச்சோ அதே டே டைமில் கிராஸ் பண்ணி போட்டு பாருங்க. வென்எவர் அண்ட் வேரெவர் தி சேட்டலைட் கிராசஸ் தி ஈக்குவேட்டர், த சோலார் டைம் அந்த கிரவுண்ட் இஸ் ஆல்வேஸ் தி சேம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சுற்றுது, அதே ஃப்ரண்ட்லேயே வந்துகிட்டே இருக்குது. சுற்றுது என்ன ஆகிட்டே இருக்குது? ஃப்ரண்ட்டில் வந்துகிட்டே இருக்குது, பின்னாடி போல. பாயிண்ட் கொடுத்தா ஃப்ரண்ட்டில் வந்தால் தான் என்ன ஆகிட்டே இருக்கும்? மேட்ச் ஆகும். ஓகே, significance of sun synchronous orbit. The sun synchronous orbit is necessary for science because it keeps the angle of sunlight on the surface of the earth consistently. மாறவே இல்லை, எப்பவுமே சன்னுக்கு ஏற்ற மாதிரியே அதே ஆங்கிளில் மாறிக்கிட்டே இருக்கு as possible. Though the angle will change from season to season. சீசன் அது முன்னாடி வந்துட்டே இருக்குல்ல, முன்னாடி அது லைட்டுக்காக முன்னாடி வந்துட்டே இருந்தால் கூட ஆங்கிள் ஆகலை, சன்னுக்கு ஏற்ற மாதிரி வரல, ஒரே மாதிரி இருக்கு. This consistency helped the scientists to compare the images from the same season over the several years. புரியுதா சனிக்? ஒரு மேப் வரைய போகிறீங்க, ஒரு வருஷத்தை அப்சர்வ் பண்ணி வரையணும். அப்போ டார்க் இருந்துச்சுன்னா அந்த டைம் சுற்றுற டைமே வேஸ்ட்டு. அப்போ ஒரே மாதிரி கான்ஸ்டன்ட் லைட் இருக்கணும். அதான் இந்த பாயிண்ட் பண்ணுறோம். The sun synchronous orbit can place a satellite at a constant sunlight. That is useful for imaging, also spy satellites. Example, கார்டோசெட். கார்டோ என்ன அர்த்தம்? இமேஜ். அப்போ இமேஜ்னா மேப். அப்போ கண்டிப்பாக லோ எர்த் ஆர்பிட் தான். இன் ஏ சன் சின்க்ரனஸ் ஆர்பிட். பாயிண்ட் பார்த்தா புரியல மக்களே? எக்ஸாம்பிள், இது எர்த்து. இப்போ இப்படி வச்சுக்கலாம், இப்படி சுற்றி வருது, இப்படி சுற்றி வச்சுக்கலாம், இப்படி ஒரு சுற்றி வருது, சுற்றி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதில் லான்ச் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்? பாதி இருட்டாகிடும். அப்போது என்ன பண்ண முடியாது? மேப் பண்ண முடியாது. அப்போ நார்த் டு போல் தான் சுற்றி வரணும், அட் த சேம் டைம் டுவர்ட்ஸ் சன்னாக இருக்கணும். இப்படி தான் புரியலையா? ஓகே, அடுத்து மீடியம் பார்த்தோமா? மீடியம் எர்த் ஆர்பிட். ஹைட் என்னது? 2000 கிலோமீட்டர்லேருந்து 35786. ஓகே, as the height increases, satellite speed ஆகிட்டே இருக்கும், ஸ்லோ ஆகிட்டே இருக்கும் than the low earth orbit. ஓகேவா? அப்போ இப்படி மேலே போயிட்டே இருந்துச்சுன்னா அலோஸ் ஃபார் பெட்டர் அப்சர்வேஷன். பொறுமையாக பாஸ் பண்ணிட்டு இருக்கலாம், நம்ம ஃபாஸ்ட்டாக போகல. ஸோ பொறுமையாக போயிட்டு இருக்க, அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகேவா? டோட்டலாக எவ்வளோ தரும்? 2 to 24 hours. 24 hours கிலோமீட்டர் அது 35786. மோஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஃபார் நேவிகேஷன், கம்யூனிகேஷன். நேவிகேஷன் அர்த்தம் ஜிபிஎஸ்ல யூஸ் பண்ணுவாங்களே,
ஜிபிஎஸ்ன்றது கம்யூனிகேஷன். அப்போ எங்கே இருக்கும்? மேலே இருக்கும். ஸோ நேவிகேஷன், கம்யூனிகேஷன். ஓகே, இந்த பாயிண்ட் நான் வச்சுங்க. பார்த்தோம்ல 3-5ன்றது எங்கே எதுக்கு வரும்? 24 ஹவர்ஸ். அதில் பாதி 12 ஹவர்ஸ். ஓகே, 24 ஹவர்ஸ்ன்றது 35,000 கிலோமீட்டர். அதில் பாதி வந்து 20,000 கிலோமீட்டர் 12 ஹவர்ஸ் சுற்றி வந்துடும். ஓகேவா? ஓகே, அப்போ ஜிபிஎஸ் எல்லாம் லான்ச் பண்ணுவாங்க. லோ எர்த்தா, மீடியம் எர்த்தா? அப் டு 35,000. ஓகே, இப்போ எப்படி வந்து ஃபஸ்ட்டு கவனிப்பாரு, எப்படி வந்து லோ எர்த் ஆர்பிட்டில் ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவோம்? இப்படி சுற்றி வரது ஒரு ஆர்பிட் சொன்னோம். என்ன அப்படி சொன்னாம இன்னொரு பேர் சயின்ஸ் பண்ண சார். அந்த மாதிரி அந்த 24 ஹவர்ஸ் சுற்றி வருதுல்ல, அந்த ஆர்பிட் பேர் என்னது? ஜியோ சின்க்ரனஸ் ஆர்பிட். இந்த ஆர்பிட்டை 2 வகையாக பார்க்கலாம். இந்த ஆர்பிட்டில் 2 வகை வரையலாம். ஒன்று வந்து ஜியோ ஸ்டேஷ்னரி ஆர்பிட், இன்னொன்று ஜியோ சீக்கிரம் ஜியோ சின்க்ரனஸ் ஆர்பிட். ஓகேவா? இது புரிஞ்சா? ஓகே, எர்த்தை வந்து ஒரே தடவை சுற்றி வரணும். இது இருக்குன்னா 24 ஹவர்ஸ் சுற்றி வரணும். ஒரே தடவை சுற்றி வரணும்னா அதுக்கு பேர் என்னது? சின்க்ரோனஸ். அப்போது இங்கே ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் என்னது? ஜியோ சின்க்ரனஸ் ஆர்பிட். அப்போ கண்டிஷன் சொல்லி பார்க்கலாம். ஒரு என்ன கண்டிஷன்லாம் வரும்? ஜியோ சின்க்ரனஸ் ஆர்பிட்டில் சேட்டலைட் லான்ச் பண்ணுறீங்கன்னா என்ன கண்டிஷன்ஸ்? அது வந்து கிலோமீட்டர் இருக்கணும் 35,786 கிலோமீட்டர். அங்கே இருந்தால் மட்டும்தான் ஏன் சுற்றி வருது ஆகும். சின்க்ரனஸாக 24 ஹவர்ஸ் ஆகும். இது ஒன்று. அடுத்து 2வது சர்க்குலர் ஆர்பிட்டா. 3வது முக்கியமானது. ஓகே, இது நல்லா புரிஞ்சுங்க. இந்த சின்க்ரனஸ் ஆர்பிட்டில் 2 லான்ச் பண்ணலாம். இதான் வந்து ஏற்று வச்சுக்கலாம். ஒன்று வந்து இப்படி சுற்றி வரலாம், இன்னொன்று இப்படி சுற்றி வரலாம். பாயிண்ட் தான் புரியலையா? அதாவது ஒன்று வந்து ஜென்ரலாக சேட்டலைட் 2 தான் போக முடியும். ஒன்று ஈக்குவேட்டர் இருக்குன்னா ஈக்குவேட்டருக்கு நேராக ஒன்று சுற்றி வரலாம், இல்லைன்னா வளைஞ்சு சுற்றி வரலாம். இது எப்படி சுற்றலாம்? இப்படி வரலாம், இப்படி வரலாம், இப்படி வரலாம். சொல்கிறது தான் புரியலையா? 2 ஆர்பிட் இருக்குது. அதாவது 2 நிறைய வரைஞ்சிடல. 2மே எங்கே லான்ச் பண்ணுறேன்? ஜியோ சின்க்ரனஸ் ஆர்பிட். ஜியோ சின்க்ரனஸ் ஆர்பிட்டை லான்ச் பண்ணாலே அதோட கேரக்டர் என்னது? எவ்வளோ சுற்றி வரும்? 24 ஹவர்ஸ். அது புரிஞ்சா? அதில் 2 வகையாக ஆரம்பிக்கலாம். ஒன்று வந்து ஆங்கிள் என்ன பண்ணலாம்? மாற்றலாம். இது ஒன்று. இல்லைனா ஒன்று ஈக்குவேட்டர் நிற்க வச்சுட்டு பேரலாக போக வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போது இதில் இப்போது இப்படி சுற்றி வருது இல்லை, இதில் ஆங்கிள் மாறுதா மாறலையா? ஆங்கிள் மாறும். ஓகேவா? இன்னொன்று வந்து ஏர்த்து நமக்கு சுற்றி வருதோ அந்த பக்கம் டுவர்ட்ஸ் போகும். ஏர்த்து இப்படி சுற்றி வருதுன்னா அது இப்படி தான் சுற்றி வரும். எப்படி போகுது? பேக்கில் போக. பாயிண்ட் பிடிச்சில. ஏர்த்து எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அதை தான் மூவ் ஆகும். புரிஞ்சா புரியலையா? வாட் ஆர் தி கண்டிஷன்ஸ் ஃபார் த சேட்டலைட் revolves around தி ஜியோ சின்க்ரனஸ் ஆர்பிட்? 24 ஹவர்ஸ் சுற்றி வரணும். அதுக்கு எந்த கிலோமீட்டர் இருக்கணும்? 3 இருக்கணும். சர்க்குலர் ஆர்பிட். இன்னொரு முக்கியமானது டுவர்ட்ஸ் ஏர் சுற்றி வரணும். டுவர்ட்ஸ் எடுத்துனா ஆங்கிள் மாறிட்டே இருக்குமா, ஒரே மாதிரி இருக்குமா? பாயிண்ட் புரியல. அதாவது ஒரு நாள் இப்படி சுற்றலாம், இன்னொரு நாள் திருப்பி இப்படி சுற்றலாம், இன்னொரு நாள் திருப்பி இப்படி சுற்றலாம். இது ஒன்று. அடுத்தது ஜியோ ஸ்டேஷ்னரி ஆர்பிட். ஸ்டேஷ்னரினா நிற்க வச்சுட்டீங்க, அப்படியே சுற்றி நேரம் சுற்றிட்டு வரும். பாயிண்ட் புரியல. இப்போ நான் இங்கிருந்து பார்க்குறேன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். பாயிண்ட் புரியுதா புரியலையா? இது என்ன? ஜியோ ஸ்டேஷ்னரி ஆர்பிட். எதில் நிறைய ஆங்கிள் உருவாக்கலாம்? எதில் ஒரே ஆங்கிள் தான்? 0 ஸ்டேஷ்னரி. ஓகே, எக்ஸாம்பிள் ஆஃப் ஜியோ ஸ்டேஷ்னரி. ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிக்கிச்சு, ஆங்கிள் மாறல, ஈக்குவேட்டர்லேயே சுற்றிட்டு வருது. சுற்றி வருது ஈக்குவேட்டர் தான் கம்ப்ளீட்டாக. எத்தனை சுற்றி வரும் ஒரு நாளைக்கு? ஒரு தடவை சுற்றி வரும். ஜியோ சின்க்ரனஸ்மா என்ன கிலோமீட்டரு? 1 தடவை சுற்றி வரணும். தான் சொன்னா புரிஞ்சுல? ட்ரை பண்ணுறியா? ஒரு சேட்டலைட் வந்து ஜியோ சின்க்ரனஸில் இருக்குது, ஒரு சேட்டலைட் வந்து ஜியோ ஸ்டேஷனரியில் இருக்குது. எந்த சேட்டலைட்டுக்கு நீ ஆண்டனா மாற்றவே தேவையில்ல, ஒரே ஒரு ஃபிக்ஸ் பண்ணால் போதும். ஸ்டேஷனரியில் ஜியோ சின்க்ரனஸ்க்கு நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டா அது மாறிக்கிட்டே இருக்கும், நீ மாற்றிட்டே இருக்கணும். புரிஞ்சா? ஓகே, ஆங்கிள் மாறுதில்ல, இது ஜியோ சின்க்ரனஸ். நேராக சுற்றி வந்துச்சுன்னா ஜியோ ஸ்டேஷனரி. இது ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஓகேவா? லோ எர்த்தை கம்பேர் பண்ணுறதை விட ஜியோ சின்க்ரனஸ் ஆர்பிட்டோட லிமிடேஷன்ஸ் மட்டும் சொல்லுங்கள். இப்போ இதில் போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கு? ஓகேவா? நமக்கு என்ன தேவை? அது ஒரு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆண்டனா தேவை. ரொம்ப தூரத்தில் இருக்குது, ஆண்டனா லைன் ஆஃப் கனெக்ஷன் தேவை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது கரெக்டாக ரொம்ப தூரத்தில் இருக்குது, அப்போது பயங்கர லாஸ் ஆகும். எதை கம்பேர் பண்ணும்போது? லோ எர்த்து மிடில் கம்பேர் பண்ணும்போது டிலே ஆகுமா? அடுத்து அங்கே சேட்டல் லான்ச் பண்ணி காஸ்ட்லியர் ஆகுமா? ஏன்னா ஹையர் ஆட்டிடியூட். ஓகே, ஜியோ ஸ்டேஷனரி அப்படி எங்கே இருக்கும்? ஒன்லி அபவ் தி ஈக்குவேட்டர். போல்ஸ்லாம் கவர் பண்ண முடியாது. எது? ஜியோ ஸ்டேஷனரி. ஓகேவா? லாஸ்ட்டாக ஆர்பிட் பார்க்கலாம். அது தான் நல்லா பார்த்துக்கோ. இது வந்து எர்த் வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு லோ எர்த் ஆர்பிட்டில் இதில் லோ எர்த் வச்சுக்கலாம். அதை
இப்போ இந்த லோயர் ஆர்பிட்டில் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு சேட்டலைட்டை, ஓகேவா? இப்போ இந்த லோயர் ஆர்பிட் சேட்டலைட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சுல, ஒருவேளை இதை நாம் ஜியோ சின்க்ரனஸ் சேட்டலைட் ஆர்பிட் இருக்குல்ல, ஜியோ சின்க்ரனஸ் ஆர்பிட், இந்த ஆர்பிட்டுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னு பார்த்தா மோஸ்ட் ஆஃப் தி ராக்கெட்டால் முடியாது. எல்லா ராக்கெட்டுக்குமே பவர் இங்கே தான், லோயர் ஆர்பிட் தான். ராக்கெட் என்னது? இப்போ ஜிஎஸ்எல்வின்றது ராக்கெட், பிஎஸ்எல்வின்றது ராக்கெட். ராக்கெட் என்ன பண்ணும்? லோயர் ஆர்பிட் தான் முடிஞ்ச லான்ச் பண்ணி வச்சுக்கலாம். அப்போது லான்ச் பண்ணியாச்சு. இப்போது இந்த சேட்டலைட் என்ன ஆசைப்படுறேன்னா எது கொண்டு வரணும்? ஜியோ சின்க்ரனஸ் ஆர்பிட் கொண்டு வரணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணுறாங்கன்னா இது சுற்றிட்டு வச்சுக்கலாம், ஓகேவா? நம்ம படிச்சிருக்கோம்ல. இப்போ உடனடியாக இந்த சேட்டலோட ஸ்பீட் அதிகமாக்குற என்ன ஆகும்? வெளியே வருமா அதே சுற்றிட்டு இருக்குமா? ஸ்பீட் அதிகமாக்குறேன். இப்போது ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் சர்க்கிளாக இருக்கும், ஸ்பீட் அதிகமாக்கணும் எலிப்டிக்கலாக மாறுமா? இப்போ ஸ்பீட் அதிகமாக்கணும் இப்படி சுற்றி வேறு என்ன ஆகும்? இப்படி சுற்றி வருமா? இல்லை இன்னும் சொன்ன வேகம் சுற்றி வருமா? சுற்றி வருமா? அப்போது நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஸ்பீட் அதிகமாக்க அதோட ஆர்பிட் வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்டாக மாறும். முதல்ல என்ன மாறுது? இது புரிஞ்சா? அந்த சேட்டலைட் சர்க்கிள் ஆர்பிட் சுற்றிட்டு இருந்தது, நீ ஸ்பீட் அதிகமாக்கினவொன்னே எலிப்டிக்கல் ஆர்பிட் அளவுக்கு வந்துடும். ஒரு டிஸ்டன்ஸில் பார்க்கும்போது ஜியோ சின்க்ரனஸ் ஆர்பிட் இருக்குல்ல, அந்த ஹைட்டுக்கு வந்துடும். இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்பீடை அப்படியே கான்ஸ்டண்டாக வச்சுக்கிட்டு டைரக்ஷனை மாற்றிட்டு ஜியோ சின்க்ரனஸ் சுற்ற வச்சிடணும், ஓகேவா? என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு ராக்கெட்டை யூஸ் பண்ணி ராக்கெட்டை வந்து ஜியோ சின்க்ரனஸ் ஆர்பிட் வரைக்கும் கொண்டு வந்து சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது புரிஞ்சா? அது அதிகம் வெயிட் தேவை, நிறைய தேவை. அப்போ என்ன பண்ணான்னா நீ ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஆர்பிட் இருக்குல்ல, லோயர் ஆர்பிட்டில் லான்ச் பண்ணிவிடு. லான்ச் பண்ணதுக்கப்புறம் நீ அந்த சேட்டலைட்டோட ஸ்பீடு என்ன பண்ணு அதிகமாக்கினா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்பிட் எலிப்டிக்கலாக மாறும். எலிப்டிக்கலாக மாறினதுக்கப்புறம் ஒரு ஹைட்டில் போனால் அது ஜியோ சின்க்ரனஸ் ஆர்பிட்டுக்கு ஏற்ற மாதிரியே ஹைட்டில் அது இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுது அந்த சேட்டலைட்டோட மிஷினை டைரக்ஷனை மாற்றி ஸ்பீடை சேம் வச்சுக்கிட்டா அது சுத்த ஆரம்பிச்சு சொல்கிறாங்க. அப்போது இது லோயர் ஆர்பிட், இது ஜியோ சின்க்ரனஸ் ஆர்பிட். லோயர் ஆர்பிட்லேருந்து ஜியோ சின்க்ரனஸ் ஆர்பிட்டுக்கு மாற்றுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண ஆர்பிட் இந்த ஆர்பிட் சொல்லலாமா? இந்த ஆர்பிட் சர்க்கிளாக இருக்கா எலிப்டிக்கலாக இருக்கா? இந்த ஆர்பிட் பேர் தான் ஜியோ ஸ்டேஷ்னரி ட்ரான்ஸ்ஃபர் ஆர்பிட். அதாவது ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஆர்பிட் ஜியோ ஸ்டேஷ்னரி ட்ரான்ஸ்ஃபர் ஆர்பிட். அதான் போட்டிருக்கு மேலே, ஜியோ ஸ்டேஷ்னரி ட்ரான்ஸ்ஃபர் ஆர்பிட். ஜியோ ஸ்டேஷ்னரி ஆர்பிட் இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஆஃப் அந்த 24 ஹவர்ஸ் தானே, கரெக்டாக? அந்த ஸ்டேஷ்னரி ஆர்பிட் சுற்றுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்பிட் தேவைப்படுது. ட்ரான்ஸ்ஃபர் ஆர்பிட் சர்க்கிளாக இருக்குமா எலிப்டிக்கலாக இருக்குமா? ஓகே, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே போட்டு பாருங்க, நீங்கள் ஜியோ சின்க்ரனஸ் ஆர்பிட்டுக்கோ ஜியோ ஸ்டேஷன் ஆர்பிட்டுக்கோ ஒரு சேட்டல் லான்ச் பண்ணணும்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆர்பிட்டை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் சொல்கிறாங்க. இது புரிஞ்சா? ஜியோ ஸ்டேஷனரி ட்ரான்ஸ்ஃபர் ஆர்பிட் இஸ் தி ஹைலி எலிப்டிக்கல் ஆர்பிட். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ. அப்போ எலிப்டிக்கல் இருந்துச்சுன்னா ஒன்று கிட்ட இருக்கும் அப்போஜியாக இருக்கும், இன்னொன்று பெருஜியாக இருக்கும். எது தூரமாக இருக்குது? தூரமாக அப்போஜி தானே. எஸ், அப்போ என்ன பண்ணணும்? அப்போஜி பக்கம் போன உடனே மாற்றிக்கணும், கரெக்டாக விக்னேஷ்? அந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டுக்கு ஒரு பேர் வந்து ஹான்மேன் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்பிட் ஒரு பேர், ஓகேவா? ஈஸி மக்களே. ஆர்பிட் ஓவர். அடுத்து என்ன பார்க்கலாம்? இன்னும் இது பாயிண்ட் இருக்குது, இது தெரியும் தானே உங்களுக்கு? ஜென்ரலாக வந்து சேட்டலைட்டை ஏற்ற எப்படி சுற்றும்? இது வெஸ்ட் வச்சுக்கலாம். இது வெஸ்ட் இப்படி சுற்றுதுன்னா நீங்கள் சேட்டலைட்டு இப்படி தான் சுற்றணும், கரெக்டாக? ஏன்னா ஏர்த்தோட ஸ்பீடுக்கு என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். நீ ஆப்போசிட்டில் இப்படி போச்சுன்னா ஏர்த் இப்படி போகுது, சேட்டலைட் இப்படி போகுது, என்ன ஆகும்? ஸ்பீடு குறையும். பாயிண்ட் புரியுதா புரியலையா? இது புரிச்சா புரியலையா? இது ட்ராயிங் பாருங்களேன். இது ஏர்த் வச்சுக்கலாம், ஓகேவா? ஏர்த் வெஸ்ட் சுற்றுது, இப்படி சுற்றுது, ஓகே. இப்போ சேட்டலைட்டை இங்கே லான்ச் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக, இங்கே லான்ச் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக பார்த்தா இங்கே ஈக்குவேட்டர் இருக்குல்ல, இங்கே லான்ச் பண்ணுறது யூஸ்ஃபுல். காரணம் வந்து சர்ஃபேஸ் அதிகம், அதாவது பெரிய சர்ஃபேஸ். அப்போ உன்னை வேகமாக தள்ளும். பயன்படுத்தலை. இங்கே இருந்துச்சுன்னா சர்ஃபேஸ் கம்மி. அப்போ இது உன்னை புஷ் பண்ணுறதை விட இதுவும் புஷ் பண்ணும். ஆனால் இங்கே சேட்டலைட்டை புஷ் பண்ணுறதை விட இங்கே புஷ் பண்ணுறது பவர் என்னது கம்மியாக இருக்கும். இது புரியுதா இருக்கா? புரிஞ்சா? நான் சொன்னது சேட்டலைட்டா ராக்கெட்டா? ராக்கெட். அதாவது ஏர்த்துக்கே இருந்து ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணுறீங்க, ஈக்குவேட்டரில் லான்ச் பண்ணுறீங்க, போலாரில் லான்ச் பண்ணுறீங்க. நீங்கள் ஏர்த்தில் ஈக்குவேட்டரில் சர்ஃபேஸ் பெருசாக இருக்கிறதால நீங்கள் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் போகும்போது இன்னும் சர்ஃபேஸ் என்ன பண்ணுது? நல்லா தள்ளி விடும். நல்லா தள்ளி விடும்போது என்ன ஆகும்? ஃபோர்ஸு இன்னும் அதிகமாகும், வேகமாக போயிடலாம். ஆனால் இங்கே வந்து சர்ஃபேஸ் எப்படி இருக்குது? கம்மியாக இருக்குது. லான்ச் பண்ணும்போது இருக்கும், ஆனால் இதை கம்பேர் பண்ணுறதை விட சர்ஃபேஸ் பவர் என்ன இருக்கும்? சர்ஃபேஸ் ஸ்ட்ரெஸ் சொல்லுவாங்களே, அது கம்மியாக இருக்கும். அதாவது ராக்கெட்டை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? இங்கே ஸ்டார்ட் பண்ணலாமா, இங்கே ஸ்டார்ட் பண்ணலாமா, இங்கே ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இங்கே சர்ஃபேஸ் கம்மி. அப்போது இது ஒரு விசை இருக்கும்ல, இந்த விசை விட இந்த விசை அதிகமாக இருக்கும் ராக்கெட் மேலே போகிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்படி இது வெஸ்ட் டு ஈஸ்ட்னா நீ இப்படி ஹைட்டில் போகணுமா இல்லை இப்படி ஹைட்டில் போனால் ஈஸியாக இருக்குமா? இப்படி போகிறதா ஈஸியாக இருக்கும். காரணம் என்னது? இப்படி சுற்றுது, தள்ளி விட்ரு, வேகம் போயிடும். இன்ஜின் பவர் எஃபிஷியன்சியாக இருக்கும். இது புரியுதா? இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது தான். இது இந்தியா வச்சுக்கலாம், இல்லை சவுத் அமெரிக்கா வச்சுக்கலாம், இல்லை நார்த் அமெரிக்கா வச்சுக்கலாம். சேட்டலைட்டை
இங்கே லான்ச் பண்ணலாமா இல்லை இங்கே லான்ச் பண்ணலாமா, இந்தியாவில் இங்கே லான்ச் பண்ணலாமா இங்கே லான்ச் பண்ணலாமா, இது வெஸ்ட்டு இது ஈஸ்ட், இப்படி தான் சுற்றும் எர்த்து. கரெக்டாக? இப்போ இங்கே லான்ச் பண்ணிங்கன்னா இப்படி சுற்றும் போது ராக்கெட் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா கீழே விழுந்துடும், லேண்ட்லேயே விழுந்துடும். ஆனால் ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருந்துச்சுன்னா இது வெளியே போச்சுன்னா கடலில் விழுந்துடும், இல்லை வந்துடும் கடலில் வந்துடும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ராக்கெட்டை ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். ஒன்று ஈஸ்டர்ன் கோஸ்ட் தான் லான்ச் பண்ணுவாங்க, காரணம் கடல் இருக்குது, அது பவருக்கு ஃபெயிலியர் ஆச்சுன்னா கீழே விழுந்துடும். இன்னொன்று ஈக்குவேட்டர் லான்ச் பண்ணுறதுக்கான காரணம் என்னதுன்னா எர்த்தோட வால்யூம் சர்ஃபேஸ் அதிகம், அப்போ அது சுற்றும் போது அதோட விசை என்ன பண்ணும், இன்னும் கொஞ்சம் வேகம் பண்ணும். ஈக்குவேட்டர் அது போல்ஸில் சர்ஃபேஸ் கம்மி, தள்ளுற ப்ரெஷர் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். ரேட்டிங் பண்ணிங்களேன், பிஎஸ்எல்வியா, அப்போ போலார்னு வருது. கரெக்டாக? அப்போ எந்த சின்க்ரோனஸ் அது, லோயர் ஆர்பிட்டா ஹையர் ஆர்பிட்டா, எந்த ஆர்பிட்டுக்கு போலார்னு பேர் வச்சுங்க நீங்கள், சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட்டுக்கு போலார்னு பேர் வச்சுங்க. சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட் எங்கே இருக்குது, லோயர் ஆர்பிட்டா ஹையர் ஆர்பிட்டா, புரிஞ்சுல? பிஎஸ்எல்வி எங்கே லான்ச் பண்ணுவாங்க, லோயர் ஆர்பிட்டில் சொல்லலாம், இன்னொன்று சன் சின்க்ரோனஸ் சொல்லலாம். இப்போ பிஎஸ்எல்வி ராக்கெட்டோட மெயின் எய்ம் வந்து என்ன சேட்டலைட் எடுத்து போகிறது, எர்த் அப்சர்விங்கா கம்யூனிகேஷன் சேட்டலைட்டா, இது புரிஞ்சுல? ஓகே, இங்கே போட்டு பாருங்க. பிஎஸ்எல்வி எதுக்கு யூஸ் பண்ணப்படுது, அதாவது ரிமோட் சென்சிங் சேட்டலைட்டுக்காக யூஸ் பண்ணுது, அதாவது அப்சர்வ் பண்ண சேட்டலைட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ராக்கெட். பிஎஸ்எல்வி என்னது, போலார் சேட்டலைட்டை லான்ச் பண்ணுற வெஹிக்கிள், எடுத்துகிட்டு போகிற வெஹிக்கிள், பஸ் மாதிரி. பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி எல்லாமே எங்கே கொண்டு போகுது, சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட், அதான் பிஎன் போட்டிருக்கோம், போலார் போட்டிருக்கோம். இது புரிஞ்சா? ஓகே. சம்டைம்ஸ் பிஎஸ்எல்வி ராக்கெட் எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா ஜியோ ஸ்டேஷனரி ட்ரான்ஸ்ஃபர் ஆர்பிட்டுக்கும் ஹெல்ப் பண்ணும். பாயிண்ட் புரியுதா? மோஸ்ட்லி ஒரு எர்த் இருக்குன்னா எல்லாத்தையுமே இந்த என்ன ஆர்பிட்டு, போலார் ஆர்பிட், சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட் தான் ஹெல்ப் பண்ணும். அட் சேம் டைம் சில சேட்டலைட்டை என்ன பண்ணும், ட்ரான்ஸ்ஃபர் ஆர்பிட் வரைக்கும் தள்ளிட்டு போயிட்டு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஓகே, ஒரு 2 சேட்டலைட் இருக்குது. இப்போ நீ ஜியோ ஸ்டேஷனரி ட்ரான்ஸ்ஃபர் ஆர்பிட்டுக்கு ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணணும்னா அந்த சேட்டலைட்டோட வெயிட் வந்து அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா? இப்போ கம்மியாக இருக்கணும். ஏன்னா இது எர்த் வச்சுக்கலாம், நீ கம்மி டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண போகிற, அப்போ வெயிட்டை தூக்கிட்டு போய் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பிஎஸ்எல் என்ன பண்ண போகுதுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு வேலையாக இந்த ஆர்பிட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போகுது. ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போகணுன்னா பிஎஸ்எல்லுக்கு வெயிட் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அப்போ சேட்டலைட் வெயிட் என்ன பண்ணிக்கணும், நீ இது கம்மி பண்ணிக்கணும். சேட்டலைட் கம்மி பண்ணால் தான் கொஞ்சம் என்ன பண்ணணும், கூட்டு போய்ட்டு வைக்க முடியும். ரொம்ப வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா நீ பிஎஸ்எல்லோட வெயிட் அதிகமாக்கணும், அது அளவு காசு அதிகமாகும். புரிச்சா புரியலையா? லோவர் ஆர்பிட்டில் உங்களால் வெயிட் என்ன பண்ணிட முடியும். நீங்கள் இப்போது இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆர்பிட்டில் கொண்டு போகிறது எய்ம் என்னது, எந்த 70 ரூபா வருதுக்கு சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட் வரைக்கும் போகிறோம் நம்ம. அப்போ அவ்வளோ ஹைட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும், ஸ்மால் சேட்டலைட் லான்ச் பண்ண முடியும். நீங்கள் பிஎஸ்எல்வி பற்றி நான் வச்சுக்க வேண்டியது 3 பாயிண்ட். அதுக்கு முன்னாடி பிஎஸ்எல்வி ராக்கெட் வந்து என்ன சேட்டலைட் லான்ச் பண்ணும், லோவர் ஆர்பிட்டில். சில சேட்டலைட்டை ட்ரான்ஸ்ஃபர் ஆர்பிட் லான்ச் பண்ணும். இது அப்போ வெயிட் கம்மியாக இருக்கணும், இது புரிஞ்சு போச்சு. இதை தவிர்த்துட்டு பிஎஸ்எல்வி பற்றி 3 பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பிஎஸ்எல்வி இஸ் தி 3rd ஜென்ரேஷன் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் மோனிகா, 3rd ஜென்ரேஷனா? அதான் இப்போ சொல்கிறோம்ல, இது 4G சொல்கிறோம், என்ன அர்த்தம்? அப்போ அதுக்கு முன்னாடி 1G 2G வந்து அர்த்தம்ல. அதேமாதிரி பிஎஸ்எல்வி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட எஸ்எல்வின்னு வந்துச்சு. எஸ்எல்வி இதான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் சேட்டலைட். அதுக்கப்புறம் ஏஎஸ்எல்வி வந்துச்சு, அட்வான்ஸ்ட் எஸ்எல்வி. இப்போ யூஸ் பண்ணுறது 3வது பிஎஸ்எல்வி. ஸோ பிஎஸ்எல்வி வந்து 3rd ஜென்ரேஷன். புரிஞ்சா? ஃபஸ்ட்டாக ஒரு ராக்கெட் யூஸ் பண்ணியாச்சு, கொஞ்சம் அட்வான்ஸாக ஒரு ராக்கெட் யூஸ் பண்ணியாச்சு, இப்போ 3வதுன்றது அடுத்த லெவல். ஸோ 3rd ஜென்ரேஷன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது 3rd ஜென்ரேஷன். அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியது பாயிண்ட் இருக்குல்ல, இது வரைக்கும் யூஸ் பண்ண எல்லா ராக்கெட்டுமே அதோட ராக்கெட் வச்சுக்கலாம். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், எல்லா ஸ்டேஜ்லையுமே சாலிடாக யூஸ் பண்ணுவோம். என்ன யூஸ் பண்ணுவோம், சாலிட் யூஸ் பண்ணுறா ஈஸி. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த பிஎஸ்எல்வி 3rd ஜென்ரேஷனில் தான் ஃபஸ்ட் டைம் என்ன யூஸ் பண்ணுறோம், லிக்விட் யூஸ் பண்ணுறோம். அதனால் முக்கியம். ஏன் லிக்விட் யூஸ் முக்கியம், சாலிடை பற்ற வச்சுட்டா உடனே அழிஞ்சு போயிடும், டக்குன்னு ஃபயர் பிடிச்சிருந்தா அதை பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் லிக்விட் என்ன பண்ண முடியும், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். கேஸ் என்ன கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். என்ன சொல்கிறப்ப தான் புரியலையா? இது ஒரு இப்போ ராக்கெட் வச்சுக்கலாம், இது இந்த ஸ்டேஜில் வந்து லிக்விட் வச்சுக்கலாம். லிக்விட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன் பண்ணிடலாம், டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணி ஆஃப் பண்ணலாம். புரிஞ்சா? ஆனால் சாலிடை நீங்கள் வந்து பற்ற வச்சுச்சுன்னா ஆஃப் பண்ணுறது கஷ்டம். அப்போ சாலிட்ன்றது ரொம்ப ரொம்ப பேடு, இல்லை கன்சர்வ். இப்போ உருவாக்குறது எது? ஸோ ஃபஸ்ட் ஜென்ரேஷன்லையும் செகண்ட் ஜென்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே சாலிட். இப்போ 3rd ஜென்ரேஷன் எக்ஸ்ட்ரா ஆப்டேட்னா அது லிக்விட் யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று முக்கியமானது இட் இஸ் அன் எக்ஸ்பேண்டபிள் சிஸ்டம். எக்ஸ்பேண்டபிள்னா முதல்ல இது கோனிங்களேன், இது ராக்கெட் வச்சுக்கலாம். ஓகேவா? இதில் எத்தனை லோடு இருக்கும், ஒரு 4 வச்சுக்கலாம். 4. இப்போ எர்த்துலேருந்து மேலே புஷ் பண்ணி போகிறதுக்கு பவர் எப்படி இருக்கணும், பயங்கர பவர் இருக்கணும். ஏன்னா எஸ்கேப் வெலாசிட்டி ரொம்ப போனீங்களேன். இது எர்த்து, ராக்கெட் இங்கே போகுது. சேட்டலைட், நான் சேட்டலைட் பற்றி பேசுகிறேன், எதை பற்றி பேசுகிறேன் நான், ராக்கெட் பற்றி தான்.
ராக்கெட் இங்கே இருக்கிறத விட இங்கே இருக்கிறதுக்கு வெலாசிட்டி அதிகமாக பவர் தேவையில்லை. ஏன்னா மேலே போயிடுச்சு, தாண்டியாச்சு, கொஞ்சம் ஸ்லோவாக போய் ஈஸியாக போயிடலாம். ஆனால் எர்த்து கிட்ட இருந்து மேலே போகிறதுக்கு பவர் எடுக்கணும், அதிகமாக இருக்கணும். அப்போது நீங்கள் அந்த உள்ள சேட்டலைட் நீ வெயிட் அதிகமாக்க இங்கேருந்து புஷ் ஆகிறதுக்கு என்ன ஆகணும், பவர் அதிகம் வேணும். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு செகண்ட் படித்தோம்ல, அது வந்து நீங்கள் இந்த ராக்கெட்டை பில்ட் பண்ணிங்கன்னா பில்ட் பண்ணது தான். இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, போகலன்னா போகலை, முடிஞ்சு போச்சு. ஆனால் பிஎஸ்சியில் என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் புஷ் ஆகலைன்னா எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மேலே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பேண்ட்னா இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஜின் போட்டுக்கலாம். என்ன போட்டுக்கலாம், இன்ஜின் பண்ணலாம். இதான் வந்து எக்ஸ்பேண்டபிள் சொல்லுவாங்க. பிஎஸ்எல்வின்றது எக்ஸ்பேண்டபிள். அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம மாற்றோம்ல ஒரு மிஷின், எக்ஸ்ட்ரா மிஷின், அதுக்கு பேர் என்ன சொன்னீங்க, ஒரு பேர் சொன்னீங்களே, ஸ்டாப்னு சொல்லுவாங்க. ஸ்டாப்ஸா ஸ்டாப்ஸ் பயன்படுத்தா புரியலையா? ஓகே. எக்ஸாம்பிள், ஒரு ராக்கெட் இருக்குது, எதுவுமே மாட்ட முடியாது அப்படின்றது எக்ஸாம்பிள் சொல்ல பிஎஸ்எல்வி சிஏன்னு வச்சுப்பாங்க. சிஏனா கோர் அலோன், அந்த கோர் மட்டும்தான், எக்ஸ்ட்ரா மாட்ட முடியாது. அந்த பவருக்கு போகிற மாதிரி தான் நீங்கள் மாற்ற முடியும். ஓகேவா? அதுக்கடுத்து என்ன டெவலப் ஆச்சுன்னா பிஎஸ்எல்வி ஜீன் வந்துச்சு. ஜீனா எக்ஸ்ட்ரா நீங்கள் எக்ஸ்பேண்டபிளாக ஒரு 6 மாட்டிக்கலாம், 6 மிஷினை மாட்டிக்கலாம். அந்த 6 மிஷினோட சைஸ் ஒன்று இருக்கும், இதுக்கு மாற்ற முடியாது. அடுத்து என்ன ஆச்சுன்னா பிஎஸ்எல்வி எக்ஸல் வந்துச்சு. எக்ஸல்னா அதே 6 தான், இந்த ஒவ்வொரு மிஷின் சைஸ் இருக்குல்ல, இதை பெருசாகிக்கலாம், எவ்வளோவே பெருசாகிக்கலாம். எக்ஸ்பேண்டபிள், ஸோ எக்ஸல் சொல்கிறாங்க. இந்த 3 தான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஒன்று சிஏ கோர் அலோன் தான், அந்த கோருக்கு பவர் எவ்வளவோ அதான் போக முடியும். இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபிக்ஸ் பண்ணாலும் ஜம்ப் பண்ண அளவுக்கு போகிறது வந்து அது ஜி. எத்தனை ஸ்டாப்ஸ் இருக்கும், 6 இருக்கும். எக்ஸல்லே 6 தான், ஆனால் என்னது ஒவ்வொரு மிஷினையுமே அதிகமாக்கலாம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 6ன்றது அதிக காஸ்ட்லியாக இருக்குது, இன்னும் குறைச்சி 2 மிஷினை அதிகமாக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ கொண்டு வந்தது வந்து பிஎஸ்எல்வி டிஎல். டிஎல் எத்தனை, 2. அடுத்து கியூஎல்னா 4. ஸோ 6 ஸ்டாப் ரொம்ப தேவையில்லை, 2 ஸ்டாப் யூஸ் பண்ணிக்கலாம், அதில் அதிக பவர் தரலாம் மிஷின்ஸை. அப்போ டிஎல் 4 இருந்துச்சுன்னா கியூஎல். ஸோ பிஎஸ்எல்வி எதை பார்த்தாலுமே டிஎல்லா கியூஎல்லா எக்ஸ்எல்லா எல்லாம் பார்த்துக்கணும். எக்ஸ்பேண்டபிளாக மேலே பார்க்கணும், எக்ஸ்பேண்டபிளாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நல்லா யோசிங்களேன். இந்த எக்ஸ்பேண்டபிள் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டேஜ் தேவையா, செகண்ட் ஸ்டேஜ் தேவையா? ஃபஸ்ட் ஸ்டேஜ் தான் தேவை. ஏன்னா கவனிங்க, ஒரு கேப் தரலாம். இப்போது இது ஏற்று வச்சுக்கலாம். ஓகேவா? இது ஓகே, இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஓகேவா? இது ஃபஸ்ட் ஸ்டேஜ் வச்சுக்கலாம், செகண்ட் ஸ்டேஜ் வச்சுக்கலாம், ஸ்டேஜ் வச்சுக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தான் சாலிட் இருக்கணும். ஏன் சாலிட் இருக்கணும்னா ஒரு தடவை 10 வச்சுட்டா கம்ப்ளீட்டாக புஷ் பண்ணி மேலே போயிடணும். அப்போ அதிகமாக புஷ் பண்ணுறதுக்கு இங்கே எக்ஸ்ட்ரா மிஷின்ஸ் வேணும். ஓகே, இந்த மிஷினை ஏற்ற விட்டு பாதி தூரத்துக்கு மேலே கொண்டு போயிடும். பாதி தூரத்துக்கு மேலே கொண்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இவ்வளோ வெயிட் நமக்கு தேவை கிடையாது. இது என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். எஸ்கே பஸ் தாண்டியாச்சு, அப்போ கம்மி வெயிட் தான். அப்போ என்ன பண்ணலாம், கம்மி மோட்டர் வச்சே போய்க்கலாம். இன்னும் ஹைட்டு போயிட்டீங்கன்னா இன்னொரு வரைகிறேன். ராக்கெட் எப்படி இருக்குன்னா, ராக்கெட் ஏன் இப்படி இருக்கும், மலை மீனிங் புரிஞ்சுங்க. ராக்கெட் எப்படி இருக்குன்னா, இது ஏர் சர்ஃபேஸ். அப்போ இங்கேருந்து போகிறதுக்கு பெரிய மிஷின் வேணும், பெரிய ஃபியூல் வேணும். மேலே போயாச்சு, இது ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்துக்கு மேலே போகிறதுக்கு கொஞ்சம் ஃபியூல் தான் போதும், கம்மியாக இருக்கும். ரொம்ப தூரம் மேலே போயாச்சு, ஏறத்துக்கும் அதுக்கும் பவர் கிராவிடேஷன் ஆயிடுச்சு, கம்மியாகிடுச்சு. கம்மி ஃபியூல் தான் போதும். புரிஞ்சுல? மேலே போக 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 ஃபியூல் உங்களுக்கு உங்களோட ஃபியூல் தான் எப்படி இருக்கும், நான் எஸ்கேப்பிங் எலாஸ்டிக் கம்மி தான். இது புரிஞ்சா? ஓகே. இன்னொரு பாயிண்ட்டு, இப்போ ஃபஸ்ட் ஸ்டேஜில் ஃபியூல் இருக்கும்ல, சால்ட் இருக்குல்ல, இது வந்து எரிஞ்சது தானே. இது இந்த ஒரு ராக்கெட்டில் இருக்க ஒரு ஸ்டேஜ் என்ன பண்ணுதுன்னா பாதி தூரத்துக்கு கொண்டு போய் வச்சுக்கலாம். இங்கே ஒரு ஸ்பேஸில் பாதி கொண்டு போயிடுச்சு. இதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் நமக்கு தேவைப்படுறது எப்படி இருக்கணும்னா, கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வேணும். சால்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஃபுல்லாக எரிஞ்சு போயிடும். இப்போ எக்ஸாம்பிள், நீ எலிப்டிக்கல் ஆர்பிட் லான்ச் பண்ண போகிறேன். அப்போ உனக்கு என்ன பண்ணணும்னா ஸ்பீட் அதிகமாக்கணும், குறைக்கணும். அப்போது அதில் லிக்விட் இருந்துச்சுன்னா என்ன எப்படி இருக்கும், ஈஸியாக மாற முடியும். இல்லைனா அட்லீஸ்ட் இருக்கணும் அட்வான்ஸ்டாக ஏர் ஆக்சிஜன் இருக்கணும், ஆக்சிஜன் இல்லை ஹைட்ரஜன் இருக்கணும். புரிஞ்சுல? கண்டிப்பாக இருக்கக்கூடாது, சால்ட் இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ பிஎஸ்எல்வினாலே 3 பாயிண்ட் தான். ஒன்று வந்து அது தேர்ட் ஜென்ரேஷன், அது காரணம் புரிஞ்சுல, எஸ்எல்வி, ஏஎஸ்எல்வி, பிஎஸ்எல்வி. அடுத்து எக்ஸ்பெண்டபிள் சிஸ்டம், அதாவது இன்னும் அதிக நீ என்ன பண்ணலாம், அந்த ராக்கெட்டுக்குள்ளே நிறைய சேட்டலைட் வச்சுக்கோ. நான் என்ன பண்ணுறேன், நிறைய மிஷினை வச்சுக்கிட்டு மேலே போயிடுறேன், பண்ண முடியும். அடுத்தது ஃபஸ்ட் டைம் லிக்விட் ஸ்டேஜ். பிஎஸ்எல்வி எந்த ஆர்பிட் லான்ச் பண்ணுவோம், லோ எடுத்தா இல்லை ஹையர் எடுத்த ஆர்பிட்டா? அப்போ கண்டிப்பாக என்ன என்ன சேட்டலைட் யூஸ் பண்ணலாம், ரிமோட் சென்சிங் மட்டும்தான். புரிஞ்சுல? ஓகே. இது வரைக்கும் பிஎஸ்எல்வி கவனிங்க மக்களுக்கு, இது வரைக்கும் பிஎஸ்எல்வி லான்ச் பண்ணது வந்து 50 டைம் பண்ணிருக்கோம். 52 தடவை ராக்கெட் மேலே போயிருக்கு. ஃபஸ்ட் டைம் ஃபெயிலியரு, 2 தடவை ஃபெயிலியர் இருக்குது. ஸோ இது வரைக்கும் 50 தடவை சக்ஸஸ் ஆகிருக்கு. அதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து ஃபாஸ்ட்டு போட்டுருக்குமே, ரிலேபிலிட்டி அதிகம் சொல்கிறாங்க. ரிலேபிலிட்டி அதிகம். இது வரைக்கும் 52 தடவை லான்ச் ஆகிருக்கு, 50 தடவை லான்ச் தான் இருக்குது, சக்ஸஸ் ஆகிருக்கு. ஓகே. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கிறதால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மற்ற கண்ட்ரி ராக்கெட்ஸ் மற்ற கண்ட்ரியோட சேட்டலைட்ஸ் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி தராங்க. இங்கே போட்டு பாருங்க, PSL has launched the more than 200 satellites for foreign countries.
பிஎஸ்எல்வின்றது ராக்கெட்டா சேட்டலைட்டா? இப்போ அது என்ன ஆயிடுச்சுன்னா பிஎஸ்எல்வி கமர்ஷியலாக மாறிடுச்சு. அப்படின்னா நம்ம சேட்டலைட் மட்டும் இல்லாமல் அது சூப்பராக போகிறதால எல்லா கண்ட்ரியோட சேட்டலைட்டும் உள்ளே எடுத்துக்கிட்டு போகுது. ஓகே, இட் இஸ் ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ரிலேபிள் லான்ச் வெஹிக்கல்ஸ். ஃபஸ்ட்டு போடுங்க. எப்போ ஃபஸ்ட் எல்லாம் இருக்கு? 1990s ஃபஸ்ட் லான்ச்சு ஃபெயிலியர். ஓகேவா? அடுத்து இது புரியுதா? பேலோட்னு அர்த்தம்னா எவ்வளோ வெயிட் தாங்கிட்டு போகும்? எவ்வளோ? அது எவ்வளோ? 1860. அது வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்பிட் போகணும்னா வெயிட் கம்மியாக இருக்கணும். எவ்வளோ போகும்? 1400 தான். இது புரிஞ்சா? சன்சினிகரஸ்னா கிட்ட, அப்போ என்ன பண்ணணும்? அது வெயிட் 1800. ட்ரான்ஸ்ஃபர் ஆர்பிட்னா இன்னும் தூரம் எப்படி இருக்கணும்? 1400. இதான் அதோட பேலோடு. இங்கே எஸ்எஸ்பி புரிஞ்சுல, சயின்ஸ் சின்க்ரோனஸ் ப்ரோ ஆர்பிட். அவர் பிஎஸ்எல் என்ஜினோட கீ ஃபீச்சர்ஸ் எத்தனை ஸ்டேஜ் இருக்கும்? 4 ஸ்டேஜ். சாலிட் இருக்கும், லிக்விட் இருக்கும், மாறி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சாலிட் இருக்குல்ல, சாலிடுக்கான பேர் இது. ஓகேவா? லிக்விடுக்கு பேர் வந்து டைமெத்தில் ஹைட்ரேஷன். இது முக்கியம் கிடையாது. தேர்ட் ஸ்டேஜ் மறுபடியும் சாலிடு, ஃபோர்த் ஸ்டேஜ் எம்ஹெச். இந்த பேர் முக்கியம் கிடையாது. சாலிடு லிக்விடை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண சேட்டலைட் எது? ராக்கெட் எது? ஸ்ட்ராப்பன் மோட்டார்ஸ் தான் தெரியுதுல்ல, அது எக்ஸ்ட்ரா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பேர் ஸ்ட்ராப்பன் மோட்டார்ஸ். அது ஜி இருக்குது, எக்ஸல் இருக்குது. எக்ஸல்னா எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். கிலோகிராம் வெயிட் ஆகுது. இப்போ ஜின்றது 1678 ஃபிக்ஸ்டு தான். ஆனால் எக்ஸல்னா 1750 மாறிட்டே இருக்கலாம். இப்போ டிஎல் வருது, கியூஎல்லாம் வந்துருச்சு. ஓகே, ஆனால் எல்லாமே எந்த ஆர்பிட் தான்? லோத் ஆர்பிட் தான். ஓகே, இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இப்போ இது என்ன கரண்ட் அஃபேர்ஸ்னா பார்த்த போகுது? நீங்கள் போட்டு நியூஸ் பாருங்களேன். பிஎஸ்எல்வி C50 சக்ஸஸ்ஃபுல்லி லான்ச் வித் சேட்டலைட், கம்யூனிகேஷன் சேட்டலைட். மோஸ்ட்லி எது லான்ச் பண்ணணும்? எல்லாமே மோஸ்ட் அப்சர்வேஷன் தான் இருக்கும். ஆனால் ஒன்றா பண்ணியிருக்குது கம்யூனிகேஷன் சேட்டலைட். அப்போ எங்கே லான்ச் பண்ணணும்? ஜியோசென்டர்ஸ் லான்ச் பண்ணணும். அப்போ எந்த ஆர்பிட் யூஸ் பண்ணணும்? ட்ரான்ஸ்ஃபர் ஆர்பிட். அதான் போட்டுருக்கு பாருங்க. பிஎஸ்எல்வி C50 launched CMS-1 satellite from Sriharikota. The satellite was put in the geotransfer orbit. From there, it will go to which orbit? Geostationary orbit. Logic purudha puriyala. It is the 52nd flight of PSLV. Okay, and 22nd flight of with XL configuration. Okay, okay. கேட்கலாமா? PSLV satellite கடைசியாக லான்ச் பண்ணுது. லேட்டஸ்ட் அப்டேட் இப்போ PSLV C50. அது கொண்டு போன சேட்டலைட் வந்து அப்சர்விங் சேட்டலைட்டா, கம்யூனிகேஷன் சேட்டலைட்டா? ஓகே, அப்போ எந்த ஆர்பிட் லான்ச் பண்ணிருக்கோம்? ட்ரான்ஸ்ஃபர் ஆர்பிட் வழியா ஸ்டேஷனரி ஆர்பிட். இதெல்லாம் பழைய நியூஸ். இதெல்லாம் இது தேவை கிடையாது. அது நம்ம C50 பார்த்தோமா? அதுக்கு முன்னாடி இருக்கிறது C49, C48. இதெல்லாம் நீங்களே படிச்சிடலாம். PSLV C48. PSLV என்ன சேட்டலைட் ராக்கெட்டா? ராக்கெட். அது லான்ச் பண்ண சேட்டலைட் வந்து ரைசாட் 2BR1. PSLV C50 இருக்குல்ல, அது லான்ச் பண்ண சேட்டலைட் பேர் என்னது? சேட்டலைட் பேர் தங்க ஃபுல்லாக சொல்லு பாப்பா. CMS-01 கம்யூனிகேஷன் சேட்டலைட். எந்த ராக்கெட்டு? C50. இப்போ ப்ரைஸ் பார்ப்போம். இதான் லேட்டஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ப்ரைஸ் என்னது? C49, C48, C47 ஒரு 3 படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? இதில் என்ன போட்டிருக்கு? C48. என்ன சேட்டலைட் உள்ள இருக்கு? ரைசெட். இது ஒரு நம்மளுது. கூடவே 9 கமர்ஷியல் சேட்டலைட் ஃப்ரம் மற்ற கண்ட்ரிஸ். ஓகேவா? இங்கே போட்டிருப்பாங்க. திஸ் வாஸ் தி 50th லான்ச். ஓகேவா? இதில் என்ன இருக்குது? QL இருக்குது. QLனா 4. இந்த ரைசெட் இருக்குல்ல, ரைசெட்ன்றது ரேத் அப்சர்வ் சேட்டலைட். இந்த சேட்டலைட் அப்போ என்ன ஆல்டிடியூட் இருக்கும்? லோவர் ஆர்பிட் இருக்கும், 500. ஓகே, இன்னொரு சொல்கிறேன். இது வரைக்கும் PSLV ராக்கெட்டு வானத்துக்கு 52 தடவை போயிருக்கு. 52வது போனது தான் கடைசியாக போனது. 52வது தடவை போனது தான் மேலே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? PSLV C50. ஓகேவா? இப்போ மறுபடியும் வரைகிறேன். இங்கே போடுறேன். PSLV C50, C49, C48 வச்சுக்கலாம். இப்படி பின்னாடி போயிட்டே இருக்கும். பழைய கரெக்டாக பேசுறது C50. இந்த 50வது வெற்றி. இது எத்தனை தடவை போயிருக்குன்னா 52வது தடவை அனுப்பும்போது ஜெயிச்சுது. அப்போ 49ன்றது 51வது தடவை அனுப்பும்போது போனது. 48ன்றது 50 தடவை அனுப்பும்போது போனது. ஓகே, அதுதான் இங்கே போட்டிருக்கு. இந்த ஃபஸ்ட்டு போச்சுல கடைசியாக லேட்டஸ்ட் அப்டேட் என்னது? C50. என்ன சேட்டலைட் கொண்டு போச்சு? என்ன சேட்டலைட்? ஓகே, அது மாதிரி C49 ஒன்று கொண்டு போச்சு. அதை விட்டுலாம். C48 கொண்டு போன சேட்டலைட் என்ன சேட்டலைட்னா ரைசாட் 2BR1. அது என்ன சேட்டலைட்னா எர்த் அப்சர்விங் சேட்டலைட். எர்த் சேட்டலைட்னா லோவர் ஆர்பிட்டா இல்லை ஜியோசென்ட்ரிக் ஆர்பிட்டா? லோவர் ஆர்பிட். அப்போ ஹைட் என்ன இருக்கும்? 500 தான் இருக்கும். இது எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க வேண்டியது QL கான்ஃபிகரேஷன் ஃபஸ்ட் டைம் கொண்டு போகிறாங்க. ஜென்ரலாக XL தான் இருக்கும். இது என்னது? QL. C48ன்றது எத்தனாவது லான்ச்சு? ஆமாம், 50th. ஓகே, அதான் நீ 5th படிச்சு அதெல்லாம் சொன்னான். இங்கே இருக்கு பாரு.
இருக்குல்ல 50th லான்ச். ஓகேவா, இது முடிஞ்சிச்சு. ஓகே, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தேவையில்லை. அந்த எக்ஸ்ட்ரா 9 சேட்டலைட் எடுத்து போச்சுல, நம்ம சேட்டலைட் ரைசாட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போச்சு. அது வந்து இஸ்ரேல், இட்டாலி, ஜப்பான். அது நமக்கு தேவையில்லை. ஓகே, PSLV C-47 அது கொண்டு போன சேட்டலைட் பேர் என்னது? இருமா, இந்த PSLV C-47, 46 எல்லாம் பழைசு. அது என்னது, எத்தனை தான் வந்தாலும் லோ ஆர்பிட் தான் போகும். மேக்ஸிமம் எதை எடுத்துகிட்டு போகும்? அப்சர்வ் செட் தான் போடும். ஒன்று காட்டோ செட்டாக இருக்கலாம், இல்லை வந்து என்ன இருக்கும், ரிமோட் சென்சிங்காக இருக்கலாம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்லை எக்ஸலாக இருக்கலாம், இல்லை வந்து கோரலாக இருக்கலாம், இல்லை கியூவாக இருக்கலாம், முடிஞ்சு போச்சு. இப்போ GSLV சேட்டலைட் வருதுன்னா அது ஏன் என்னவாக இருக்கும்? PSLVயோட லிமிடேஷன்ஸ் என்னவோ அதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும். PSLVயால் லோவர் ஆர்பிட்டை தாண்டி போக முடியாது. அப்போ GSLV அந்த மீடியம் இருக்குல்ல, GSLV இருக்குல்ல, அது வரைக்கும் போகிற வரைக்கும் இருக்கணும். அது ஒன்று. ரெண்டாவது, PSLVயால் அந்த 1000 அந்த வெயிட் பார்த்தோம்ல, 1800 தான் பார்த்தோம். இல்லைனா இந்த ஆர்பிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்பிட்டுக்கு 1400 தான் பார்த்தோம். அது என்ன பண்ணணும்னா 2000க்கு மேலே கொண்டு போகும். 2000, 3000 டன் கொண்டு போகும். இதுதான் பாசிட்டிவ். 2 தான். PSLV கொண்டு போகிற வெயிட் வந்து 1800 தான், இல்லை 1400 தான். GSLV 2000க்கு மேலே கொண்டு போகும். இன்னும் GSLV Mark 2 வந்து 2000 வச்சுன்னா, இப்போ GSLV Mark 3 என்ன பண்ணும்? இன்னும் 3000 கொண்டு போகும். டிஃபரன்ஸ் புரிஞ்சுல லாங்கர் டிஸ்டன்ஸ், லாங்கர் வெயிட் கொண்டு போகும் GSLV. அவ்வளோதான். ஓகே, ஃபஸ்ட்டு சொல்லலாமா? PSLV C-47 என்ன சேட்டலைட் கொண்டு போச்சு? கார்டோசாட். கார்டோசாட்ன்றது கார்ட்டூனா இமேஜ், அது தெரியும்ல. ஓகே, மொத்தமாக எதுவுமே தேவை, மொத்தம் சேம் தான். ஓகே, அடுத்து PSLV C-46. எக்ஸாமில் கேட்டாங்கன்னா C-46 எத்தனாவது லான்ச்லாம் கேட்க மாட்டாங்க. கேட்டாங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்? PSLV அந்த C-50 பார்த்தோம்ல, அது எத்தனாவது லான்ச்சு? 52வது. மேனேஜ் பண்ணிட்டு வந்துடலாம், அது தேவையில்லை. இப்போ படி பார்க்கலாம். PSLV C-46 கொண்டு போன சேட்டலைட் பேர் என்னது? ரைசாட் 2B. அதுக்கு மேலே என்ன பார்த்தீங்க? ரைசாட், கார்டோசாட், அதுக்கு மேலே ரைசாட் 2B. கடைசியாக போனது சேட்டலைட் பேர், ராக்கெட் பேர் பார்க்கலாம். கடைசியாக போன ராக்கெட் பேர் PSLV என்ன கொண்டு போச்சு? PSLV C-50யோட அந்த கேப்பபிலிட்டி சொல்லி பார்க்கலாம். எவ்வளோ வெயிட்டை கொண்டு போகும்? 1000 ஃபுல்லாக சொல்லு. 1860 கிலோகிராம். அது GTOனா 1400 தான். புரிஞ்சிச்சா? இதெல்லாமே PSLVயோட 3 3rd ஜென்ரேஷன். அப்புறம் எக்ஸ்பேண்டபிள், லிக்விட். அதேமாதிரி வெயிட்டு கம்மி தான். இது ஓவர் கம் பண்ண யார் வரா? GSLV. என்னமலை GSLV ராக்கெட்டை எந்த ஆர்பிட் லான்ச் பண்ணுறோம்? ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட், இல்லைனா ஜியோ சின்க்ரோனஸ் ஆர்பிட். ஓகே, ரொம்ப தூரத்துக்கு போகுது இல்லை. அப்போ அவ்வளோ தூரத்தில் சேட்டலைட் லான்ச் பண்ணால் எய்ம் என்னவாக இருக்கும்? கம்யூனிகேஷனாக இருக்கும். PSLVயோட GSLV அட்வான்ஸ்ட். அப்போ கண்டிப்பாக அது என்ன இருக்கும்? எக்ஸ்பெண்டபிள் தான் இருக்கும். ஓகேவா? அதோட மெயின் பர்பஸ் எதுக்குன்னா டு லான்ச் தி கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ். ஓகேவா? ப்ரெசென்ட்லி GSLV எவ்வளோ கொண்டு போகும்? 2.5 டன் கொண்டு போகும். GSLV Mark 2 2.5 கொண்டு போகும். ஓகே, அதே Mark 2 நீங்கள் என்ன பண்ணணும்? லோயர் ஆர்பிட் லான்ச் பண்ணணும்னா ஃபைட்டர் கொண்டு போகும். புரிஞ்சா? GSLV ராக்கெட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஃபைட்டர் அளவிலான சேட்டலைட்டை லோயர் ஆர்பிட் வைக்கலாம். ஆனால் ஜென்ரலாக எவ்வளோ கொண்டு போகும்? ஹைட்டுக்கு 2.5. Mark 3 இருந்தால் 3 டனுக்கு மேலே போகும். ஓகேவா? ஜென்ரலாக GSLV மொத்தமாக 3 ஸ்டேஜ் தான். ஃபஸ்ட்டு வந்து சாலிட், ரெண்டாவது வந்து லிக்விட், மூணாவது கிரையோஜெனிக். கிரையோஜெனிக் தெரியும்ல? சாலிட் உங்களுக்கு தெரியும் தானே? சாலிட். லிக்விடாக தெரியும் உங்களுக்கு. ஓகே, அப்போ வந்து அது கேஸ் தான். கேஸ் தான் என்னது? கிரையோஜெனிக். மேக்ஸிமம் என்ன பண்ணணும்னா ஒன்று ஹைட்ரோஜனாக இருக்கும், இல்லைன்னா ஆக்சிஜனாக இருக்கும். ஹைட்ரோஜன், ஆக்சிஜன் எல்லாமே வந்து ஏர். இதை நீங்கள் ஃபியூலாக யூஸ் பண்ணணும்னா அதை என்ன மாற்றணும்? கம்ப்ளீட் மைனஸில் வைக்கணும். அதாவது கம்ப்ளீட் கூல் பண்ணும்போது மினிமம் மைனஸில் டெம்பரேச்சர் இருக்குல்ல, அப்போ மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? ஃபியூலாக யூஸ் பண்ண முடியும். அது புரிஞ்சா புரியலையா? அப்போது ஹைட்ரோஜனையும் ஆக்சிஜனையும் கம்ப்ளீட் டெம்பரேச்சரை கம்ப்ளீட்டாக 0க்கு கீழே கொண்டு போகிறாங்க. அதை ஒரு ஸ்டேஜாக போட்டுறாங்க. ஓகே, ஏன் இதை யூஸ் பண்ணுறாங்கன்னா, இதை படிச்சிருக்கீங்களா? இம்பல்ஸ்னு படிச்சிருக்கீங்களா? இம்பல்ஸ்னால் துடிப்பு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ராக்கெட் வச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டேஜில் என்ன இருக்குது? சாலிட். சாலிட் வந்து வேகம் புஷ் பண்ணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வேகம் புஷ் பண்ணும். அதே டைமில் அது புஷ் பண்ணுற டைம் இருக்குல்ல, ரொம்ப கம்மி. அதாவது இதில் இந்த ஒட்டுமொத்த பாக்ஸ் இருக்குல்ல, சீக்கிரமாக எரிஞ்சு போயிடும். அது புஷ் பண்ணுறதுக்குள்ளேயே டைம் செகண்ட்ஸ் இருக்குல்ல, அதிகமாக எரிஞ்சு போயிடும். ஸோ கொஞ்சம் நேரம் தான் புஷ் பண்ண முடியும். ஓகேவா? அதோட லிக்விட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் லிக்விடு என்ன பண்ணும்? இம்பல்ஸ் அதிகமாக தரும். அதாவது கொஞ்சம் எரிஞ்சால் கூட அதிக நேரம் என்ன பண்ணிருக்கணும்? புஷ் பண்ணிருக்கோம். அதை விட இன்னும் அதிகம் வந்து கிரையோஜெனிக். ஏர் அது என்ன பண்ணுன்னா கம்மி ஏரு, அது எரியுது. ஆனால் புஷ் பண்ணிட்டு இருக்கும். லாஜிக் பார்த்தா புரியலையா? காரணம் என்னென்னா
சாலிட் வந்து வால்யூம் தான் அதிகம், அதில் இருக்கிற டென்சிட்டி அது வால்யூம் அதிகம், அப்போ இருக்கிற ஃபியூல் எப்படி கம்மி. அப்போ அதை எரிச்சிட்டா டக்குன்னு காலியாக போயிடும். அதிகமாக புஷ் பண்ணணும், ஆனால் புஷ் பண்ண டைம் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். அந்த டைம் இருக்குல்ல, எவ்வளோ பெட்ரோல் வேணால் எவ்வளோ ஃபியூல் யூஸ் பண்ணுற, அந்த ஃபியூல் வந்து உனக்கு எந்த அளவுக்கு புஷ் பண்ணணுன்ற டைம் இருக்குல்ல, அந்த டைம் பேர் தான் இம்பல்ஸ் சொல்லுவாங்க. இல்லைனா ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸ் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அந்த ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸ் புஷ் பண்ணுற டைம் வந்து எதில் அதிகமாக இருக்கும்? சாலிடை விட லிக்விடை விட கிரையோஜெனிக் அதிகமாக இருக்கும். எதில் கம்மியாக இருக்கும்? சாலிட் டப்பாவோட லிக்விடில் அதிகமாக புஷ் அமுக்கலாம், லிக்விடை விட என்னது ஏர் இன்னும் டென்சிட்டி அதிகம், இன்னும் அதிகமாக புஷ் பண்ணலாம். இதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ ஜிஎஸ்எல்வி 3 ஸ்டேஜ். ஒன்று வந்து சாலிடு, லிக்விடு, கிரையோஜெனிக். கிரையோஜெனிக்ன்றது கிரையோஜெனிக்கும் லிக்விட் தான், ஆனால் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எது? கேஸ். அந்த கிரையோஜெனிக்கோட குவாலிட்டி இருக்குல்ல, குவாலிட்டி பற்றி டெவலப் ஆகுது. இங்கே போட்டு பாருங்களேன். த தேர்ட் ஸ்டேஜ் கிரையோஜெனிக் இன்ஜின், அதாவது கிரையோஜெனிக் அப்பர் ஸ்டேஜ். ஏன் கிரையோஜெனிக் அப்பர் ஸ்டேஜ் புரியுதுல்ல? அப்பர் ஸ்டேஜில் கேஸ் இருந்துச்சுன்னா இன்னும் என்ன பண்ணலாம், ரிஃபைண்டாக அதை கண்ட்ரோல் பண்ணி புஷ் பண்ணிக்கலாம், ரொம்ப தூரம் போகலாம். அது மட்டும் இல்லாமல் வெயிட் கம்மியாக இருக்கும். வெயிட் கம்மியாக இடத்துல ஈஸியாக போகலாம். அந்த மிஷின் வந்து CE 7.5 அர்த்தம். CE இன்னும் டெவலப் ஆக நம்பர் ஆகிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும். இந்தியாவோட ஃபஸ்ட்டு கிரையோஜெனிக் இன்ஜின் பேர் CE 7.5. அது வரைக்கும் இந்த தேர்ட் ஸ்டேஜ் கிரையோஜெனிக் இருக்குல்ல, நம்ம ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு இருந்தோம். ஓகேவா? இந்த மேக் 2ல் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் டைம் நாமளே உருவாக்கி என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். அது பேர் என்னது? 7.5 கிரையோஜெனிக். இங்கே பார்த்தோம்ல, லிக்விட் ஹைட்ரோஜன், லிக்விட் ஆக்சிஜன். மேக்ஸிமம் த்ரஸ்ட் எவ்வளோ? 75 கிலோ நியூட்டன். மொத்தம்லாம் சேம் தான். அடுத்த லெவல் ஜிஎஸ்எல்வி மேக் 3. ஓகேவா? அவரோட வெயிட் எங்கே போட்டிருக்கு கடுத்து பாருங்க. அங்கே CE என்ன போட்டிருந்தோம், இன்ஜின் பேர் CE 7.5. இங்கே C20. C20 என்ன அப்டேட்? C25 இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் 20. எதில்? ஜிஎஸ்எல்வி மேக் 3. இங்கே போட்டுருக்கு பாருங்க. கேன் லான்ச் 4 tons ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்பிட். லோயர் ஆர்பிட்டில் 10 வரைக்கும் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தோம் 2 பாயிண்ட் பார்த்தோமா? இல்லை 2 பாயிண்ட் தானே பார்த்தோம். 2 டன்னு, இது வந்து 4 டன். ஓகே, மற்றெல்லாம் சேம் தான். லிக்விட் இருக்கும். லிக்விட் யூஸ் பண்ணுற இது வந்து விகாஸ் இன்ஜின். இது முக்கியம் இல்லை. ஸ்ட்ராப்ஸ் வந்து 2 straps ஆன் மோட்டர்ஸ். ஓகே, முக்கியமாக இல்லை என்னென்னா 3 ஸ்டேஜ் இருக்குல்ல, இதில் செகண்ட் லிக்விட் ஸ்டேஜ் இருக்குல்ல, இங்கே வந்து 2 straps சொல்கிறாங்க. இதில் Mark 3ல 2 strap and motors of GSLV Mark 3 located on the either side of the core liquid booster. ஓகே, ஜென்ரலாக எங்கே இருக்கும்? சாலிட் தான் இருக்கும். இதில் எங்கே இருக்குது? லிக்விடில் இருக்குது. GSLV Mark 2 அட்வான்ஸ்டா, Mark 3 அட்வான்ஸ்டா? ஏன் அட்வான்ஸ்டு? வெயிட்டில் அதிகம். அடுத்து கிரையோஜெனிக், அதில் கிரையோஜெனிக் வந்துச்சு. அந்த கிரையோஜெனிக் வந்து 25 யூஸ் பண்ணுறோம். ஓகே, சாலிட் ஃபியூலுக்கும் லிக்விட் ஃபியூலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? சாலிட் ஃபியூலில் த்ரஸ்ட் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஆனால் வால்யூம் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஒன் டைம் தான் பர்ன், உடனே ஆஃப் முடிஞ்சு போயிடும். அதே சமயத்தில் ஸ்மோக் என்ன இருக்கும்? அதிகமாகும். இதெல்லாம் எதோட கேரக்டரிஸ்டிக்கு? சாலிட். ஆனால் லிக்விட் பார்த்தீங்கன்னா த்ரஸ்ட் எப்படி இருக்கும்? கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்து என்ஜின் எப்போ பண்ணலாம்? எப்போனா ஷட் பண்ணலாம், ரிஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டென்சிட்டி அதிகம். அதோட முக்கியமானது ஸ்பெசிஃபிகல்ஸ் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். கம்மி ஃபியூல் அதிக நேரம் புஷ் பண்ணிட்டே இருக்கும். புரிஞ்சா? டிஸ்அட்வான்டேஜ் பாருங்கள். இந்த மாதிரி இன்ஜினை உருவாக்குறது மோர் எக்ஸ்பென்சிவ், ஹெவியர். அதாவது லிக்விடுக்கு தேவையான எல்லா பம்ப்ஸ் மிஷின் நிறையா உருவாக்கணும், அது கஷ்டம் சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ராக்கெட் என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஆர்பிட் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் சேட்டலைட்டை கொண்டு போகிற மிஷின்ஸ் பார்க்குறோம், அதாவது ராக்கெட் பார்க்குறோம். ராக்கெட் 2 வகை இருக்குது. ஒன்று PSLV லோயர் ஆர்பிட்டுக்கு, அடுத்து அட்வான்ஸ்டு GSLV. அது கூட சேர்த்து ஸ்ட்ராப்ஸ் பார்த்தோம். அப்புறம் ஸ்டேஜ்லாம் பார்த்தாச்சு. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் சாலிட்னா என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ்லாம் பார்த்தாச்சு. அடுத்து 3வது வகை ராக்கெட் இருக்குது. என்ன ராக்கெட்? சவுண்டிங் ராக்கெட். இப்போ எக்ஸாம்பிள் சவுண்டிங் ராக்கெட்டோட மெயின் எய்ம் என்னன்னா எக்ஸ்பெரிமெண்ட் ராக்கெட். இப்போ எக்ஸாம்பிள் இது PSLV வச்சுக்கலாம். இது என்னது? PSLV. இப்போ PSLVயில் நீ புதுசாக கிரையோஜெனிக் இன்ஜின் இருக்கா இல்லையா? PSLVயில் இருக்கா? GSLV தான். PSLV லிக்விட் தானே இருக்குது. PSLV தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறாங்க, லிக்விட் யூஸ் பண்ணுறாங்க. GSLV என்ன யூஸ் பண்ணுறாங்க? கிரையோஜெனிக் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் PSLVயில் லிக்விட் லெவல் இருக்குல்ல, அதில் ஏதாவது புதுசாக அட்வான்ஸாக கொண்டு வராங்க வச்சுக்கலாம். இல்லைனா இந்த ராக்கெட்டோட ஷீல்டு இருக்குல்ல, மேலே ஷீல்டு, இந்த ஷீல்டை புதுசாக வேறு மெட்டீரியல் உருவாக்கி வச்சுக்கலாம். அது ஒர்க் ஆகுதா இல்லைன்னு பார்க்குறதுக்கு ஒரு டெம்பரரி ஒரு ராக்கெட் எடுத்துகிட்டு வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க? ட்ராவல் வைப்பாங்க. நீ புதுசாக ஒரு எக்யூப்மெண்ட் ரெடி பண்ணிட்டனா அந்த எக்யூப்மெண்ட் ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு ஒரு ராக்கெட் இருக்குது. ராக்கெட் பேர் என்னது? சவுண்டிங் ராக்கெட். சீரீஸ் ஆஃப் சவுண்ட். எதுக்கு எய்ம் என்னது? எதுக்கு அது? செக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் ராக்கெட். ஃபியூவலில் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து கிரையோஜெனிக் ஆல்ரெடி தெரியும், லிக்விட் ஹைட்ரோஜன், லிக்விட் ஆக்சிஜன். கிரையோஜெனிக் உங்களை இறக்கிட்டாங்கன்னா அது என்ன ஃபியூல்னா லிக்விட் ஃபியூல் தான். அது
என்ன பண்ணிட்டாங்க மைனஸில் ஆக்கி லிக்விடாக மாற்றிட்டாங்க. க்ரையோஜெனிக் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து செமி க்ரையோஜெனிக். இதில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா எக்ஸ்ட்ரா கெரோசின் யூஸ் பண்ணுவாங்க. லிக்விட் ஆக்சிஜன் இருக்குல்ல, லிக்விட் ஆக்சிஜன் அப்படியே இருக்குது, ஹைட்ரஜனுக்கு பதில் கெரோசின் யூஸ் பண்ணுறாங்க. கெரோசின் இன்னும் அட்வான்ஸ் லெவல் ஐஸ்ரோசின். ஓகேவா, புரிஞ்சா? ஏன் அதை யூஸ் பண்ணுறாங்கன்னா இதை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல, மைனஸ் டெம்பரேச்சரில் வச்சுக்க தேவையில்ல, நார்மல் டெம்பரேச்சர் வச்சுக்கிட்டாலே போதுமானது. ரொம்ப கஷ்டம் மக்களே. அதாவது ஹைட்ரோஜனையும் ஆக்சிஜனையுமே மைனஸ் டெம்பரேச்சர் வச்சு தான் மட்டும்தான் அது ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். நீங்கள் இப்போது அந்த தேர்ட் ஸ்டேஜ், எத்தனை ஸ்டேஜ் க்ரையோஜெனிக்கு? தேர்ட் ஸ்டேஜை எரிச்சிட்டிங்க. எரிக்கும் போது அந்த ஃபியூலோட டெம்பரேச்சர் அதிகமாக கம்மியாகுமா? எரிச்சா கம்மியாகிடும், டெம்பரேச்சர் அதிகமாகிடும். ஆனால் நீங்கள் ஃபியூலை என்ன பண்ணும், டெம்பரேச்சர் கம்மியாகணும், பயங்கர டிடிஎஸ் ப்ராசஸ். அதை என்ன பண்ணிட்டாங்க இந்தியா கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அதனால டெம்பரேச்சர் குறைச்சா நல்லா இருக்கும் சொல்லிட்டு, டெம்பரேச்சர் நார்மலாக நல்லா சொல்லிட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. Cryogenic in advanced using fuel at normal temperature, lighter than liquid fuel, stored at normal temperature. Also kerosene occupies less space, more propellant. ஓகேவா? ஆனால் ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸ் பார்த்தீங்கன்னா இது அதிகம். கிரையோஜெனிக் தான் ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸ் அதிகம். நான் வச்சுங்க. ஓகேவா? LH2 and LO2 is heavier than kerosene. நான் வச்சுங்க. இது லைட்டரு, ஐஸ்ரோசின்ன்றது லைட்டர். இதை கம்பேர் பண்ணுறதோட கிரையோஜெனிக்ன்றது ஹெவியர். ஆனால் இதோட ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸு அதிகம். டெம்பரேச்சர் இதில் மைனஸில் இருக்கணும், -25°. இது நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கலாம். ஓகே, அடுத்து பார்க்க போகிறது ரீயூசபிள் ராக்கெட். அதாவது ஒரு ராக்கெட்டை ஒருத்தர் மேலே லான்ச் பண்ண முடியும். லான்ச் பண்ணி என்ன பண்ணுறோம், சேட்டலைட் லான்ச் பண்ணுறது கீழே போய் இறந்து போய்டும். ஓகே, அப்படி பண்ணேன்னா ஒவ்வொருத்தரும் ராக்கெட்டை புதுசாக உருவாக்கிட்டே இருக்கணும், காஸ்ட் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ அதே ராக்கெட்டை ஒரு ஆர்பிட்டை உருவாக்கி அழகாக என்ன பண்ணணும், எங்கே கொண்டு வந்துடணும், சேம் பிளேஸுக்கு எடுத்து கொண்டு வரதுக்கான ஒரு ஸ்டெப் தானே அது ரீயூசபிள் ராக்கெட். அதுக்கு ஸ்பேஸ் எக்ஸ் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கு, இந்தியாவும் ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கு. ஓகே, ஒரே ராக்கெட்டை 10 தடவை யூஸ் பண்ண முடியும்னா காஸ்ட் என்ன ஆகும், கம்மியாகும். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, யூனிவர்சிட்டி படிக்கிறோம், என்ன பண்ணலாம், சர்டிஃபிகேட் உருவாக்குவான், அவன் வந்து ஃப்ரீயாகவே என்ன பண்ணலாம், அனுப்பி விட்டுலாம். பழைய ராக்கெட்டு போயிட்டு வர அனுப்பி விட்டுலாம். ஸோ காஸ்ட்லாம் நிறைய குறையும். புரியுதா? ஸோ ரீயூசபிள் ராக்கெட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ராக்கெட்டை நிறைய தடவை யூஸ் பண்ணுறதுக்கு அது திருப்பி சேஃபாக கொண்டு வர ஜர்னிக்கு என்னெல்லாம் பயன்படுதுன்னு பார்க்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? The Chinese startup Link Space completed the 3rd test of reusable rocket. அடுத்து இங்கே பாருங்க, European Space Agency has contracted with Aerospace Giant to develop a reusable rocket. வருஷம் டிசம்பர் 2020. நமக்கு இது முக்கியம் இல்லை, இது முக்கியம். இங்கே போட்டு பாருங்க, steps taken by ISRO to develop reusable launch vehicle. ஓகே ஓகே, இங்கே என்ன போட்டிருக்கு, launch vehicle re-entered the earth after reaching the height of 70 km. 70 km வரைக்கும் போனால் திரும்பி வருது, அதுக்கு மேலே ஒன்றும் வரல, ட்ரை பண்ணிருக்காங்க. அல்டிமேட் எய்ம் என்னது, டு புட் சேட்டலைட் இன்டு தி ஆர்பிட் அரௌண்ட் தி எர்த், தென் ரீஎன்டர் இன்டு தி அட்மாஸ்பியர். ஆர்பிட்டில் போய் லான்ச் பண்ணிட்டு திரும்பி ரீஎன்டர் வந்துடணும். ஓகேவா? இது டைம் ஆகும் சொல்கிறாங்க. ஓகே, முடிஞ்சு போச்சு. அடுத்து என்னது, லோ காஸ்ட் சேட்டலைட் லான்ச்சர். இன்னும் சேட்டலைட் லான்ச் பண்ணுறது இன்னும் குட்டி காஸ்ட்டில் கம்மியான குட்டி சேட்டலைட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சின்ன ராக்கெட் ரெடி பண்ணுறது பண்ணுறாங்க. ஓவர் முடிஞ்சு போச்சு.